ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உழவும் உணவும் என்ற வேளாண்மை பகுதியில் வேளாண்மை தற்போது எத்தகைய நெருக்கடியை சந்தித்து வருகிறது, வேளாண்மையில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் எத்தகைய சவால்களை சந்தித்து வருகிறார்கள் என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக ஜெம் டிவி ஏற்பாடு செய்துள்ள கருத்தரங்கில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை தற்போது வரவேற்கலாம். ஐயா, எல்லாருக்கும் உங்களுக்கு வணக்கம். வணக்கம். இப்போ முதலாவதாக இயற்கை விவசாயி ஸ்ரீதர் நம்மிடம் உள்ளார், அவரை வரவேற்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம். அடுத்ததாக தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் விஸ்வநாதன் நம்மிடம் உள்ளார், அவரை வரவேற்கலாம். அடுத்ததாக காஞ்சிபுரம் மாவட்ட மரம் வளர்ப்போர் சங்கத்தின் மாநில தலைவர் மாசிலாமணி அவர்கள் நம்மிடம் உள்ளார், அவரை வரவேற்கலாம். அடுத்ததாக காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் செயலாளர் அருண்குமார் நம்மிடம் உள்ளார், அவரை வரவேற்கலாம். அடுத்ததாக சென்னை மாநகரில் நாட்டு மாடுகளை வளர்த்து பாதுகாத்து அதிலிருந்து கிடைக்கும் பால், சாணம், கோமியம் ஆகியவற்றிலிருந்து 50க்கும் மேற்பட்ட உணவுப் பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தி வரக்கூடிய இஷ்டா பஞ்சகவ்யா என்ற நிறுவனத்தின் பிரீத்தா மணிகண்டன் அவர்கள் நம்மிடம் உள்ளார், அவரையும் வரவேற்கலாம். அதேபோல் தலைமுடி மற்றும் இந்த கோழி இறைகள் இருந்து இயற்கை உரத்தை தயாரித்து வெற்றி கண்டுள்ள ஏஆர்டி பயோடெக் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் அன்னதாசன் நம்மிடம் உள்ளார், அவரையும் வரவேற்கலாம். வரவேற்று இனிதே இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம். ஐயா வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் எவ்வளோ ஏரி இருந்தது, எவ்வளோ ஏரியா குறைஞ்சிருக்கு சார், சொல்லுங்கள் சார். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 45,485 ஏரி இருந்தது. அதாவது 1934லேருந்து அந்த 67 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே குறைஞ்சிது, 40,000 குறைஞ்சிது. அதுக்கப்புறம் 2007 ஏரிகள் பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் வரையறுக்கப்பட்ட ஏரிகள் 39,202 ஏரி குறைஞ்சிருச்சு. ஆனால் ஒரு அமைச்சர் பேட்டியில் சொல்லிக்கிறாரு, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் ஏரியில் நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்கிறார். இன்றைக்கி அரசாங்கம் ஏரிகளையும் குளங்களையும் குட்டைகளையும் அதுமாரி ஊரணிகளையும் பாதுகாப்பது அரசாங்கத்தினுடைய வேலை. ஆனால் இந்த திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, நிறையா ஏரிகளை தூத்து பஸ் ஸ்டாண்டாக கட்டினாங்க, அடுத்தது அரசு அலுவலகங்களாக கட்டுறாங்க, அதேமாரி பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டு கட்டுறாங்க. இப்போ நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் சொல்லுகிறது. அரசாங்கம் என்ன பண்ணுறதுன்னா, நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமித்து கட்டணம் கட்டுது. நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லி எதுக்கு சொல்லியிருக்கான் வள்ளுவன்? நீரில்லையே ஒன்றும் இல்லை அப்படின்றான். அப்போ நீரை பாதுகாக்கணும்னா ஏரிகளையும் குளங்களையும் ஆறுகளையும் பாதுகாக்கணும்ல அந்த அரசாங்கம். அதை பாதுகாக்காமல் ஆக்கிரமிக்கிறவனுக்கு துணை போகுது ஏன்? அப்போ இந்த உலகத்தில் இந்த குளங்களையும் ஏரிகளையும் பாதுகாப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலை? எல்லாரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் சொல்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி அப்படியே ஊறி வருகிறது, ஓர்ப்பு தண்ணியாக மாறுகிறது, விவசாயம் அழிஞ்சு போகும். ஓர்ப்பு தண்ணியாக மாறிச்சுன்னா விவசாயம் நடைபெறாது, சரியான மகசூல் கிடைக்காது. அப்படிங்கிறப்ப ஏரிகளையும் குளங்களையும் ஊரணிகளையும் அரசாங்கம், மக்களால் உருவாக்கப்பட்ட அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த மக்களுக்காக நல்லதை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 36 படுகைகள் இருக்குது, 86 ஆறுகள் ஓடுது. காவேரி முதன்மையானது, அடுத்தது பாலாறு, தென்பண்ணையாறு, இதெல்லாம் அடுத்தது தாமிரபரணி. இன்றைக்கி தமிழகத்திலேயே ஓடி கடலில் விழுற ஆறு தாமிரபரணி ஆறு. நாங்கள்லாம் என்ன சொல்கிறோம்னா, தமிழகத்தில் உள்ள ஆறுகளையாவது பசினி ஏனே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கர்நாடகாரன் காவிரியில் தண்ணி தரல, போச்சா 12 லட்சம் ஏக்கர் சம்பா சாகுபடி அவுட்டு. அப்போ இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குன்னா, விவசாயிகளை வாழ வைக்கக்கூடிய அரசாங்கம் என்றால் அரசாங்கமாக தானே இருக்கணும். அதேமாதிரி விவசாயிகளுக்கான அரசாங்கமாக தானே இருக்கணும். விவசாயிகளுடைய விவசாயத்தை அழிக்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம தடுப்பணைகளை நிறையா கட்டி வச்சோன்னா இப்போ இல்லை, காவேரி கொள்ளிடம், இந்த கொள்ளிடத்துலேயும் காவேரிலையும் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் தண்ணி கடலுக்கு போகுது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 12 ஆறுகள் மூலமாக கடலுக்கு போய் தண்ணீர், மழை தண்ணீர் சேமிக்குது, போய் சேருது. இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுன்னா, எங்களுக்கு நீரினை எங்களுக்கு சேமித்து கொடுங்க, நாங்கள் விவசாயம் பண்ணுவதற்கு அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். அப்போ கொள்ளாரத்துலேயே தடுப்பணை கட்டுங்க, காவேரிலேயே தடுப்பணை கட்டுங்க,
பாலாத்துலேயும் தடுப்பணை கட்டுங்க, தாமிரபரணி ஆற்றுலையும் தடுப்பணை கட்டுங்க. தடுப்பணை கட்டி தண்ணீரை சேமித்து கொடு. எங்கள் மொட்டை கிணறுகள்லாம் தண்ணீர் ஊறும். கிட்டத்தட்ட 30 லட்சம் மொட்டை கிணறுகள் தமிழகத்தில் இருக்குது. 22 லட்சம் ஆழ்துளை கிணறு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1500 அடி போயிடுச்சு. புதுக்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா தித்துவாசல்பட்டியெல்லாம் 1500 அடிக்கு தண்ணி போயிடுச்சு. அப்போ மழை பெய்கின்ற ஆண்டவன் கொடுக்குற கொடை மழை. இந்த மழை நீரை சேமித்து வைப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? பார்த்தீங்கன்னா சென்னை எடுத்துக்கங்க. சென்னையில் 400 ஏரிக்கு மேலே இருந்தது. இன்றைக்கி வெறும் 27 ஏரி இருக்குது. 23 ஏரி ஆக்கிரமிப்பு. அப்புறம் ஏன் வெள்ளம் வராது? இந்த 400 ஏரி இருந்ததுன்னா இன்றைக்கி தண்ணீர் பூரா, மழை பெய்கின்ற தண்ணீர் பூரா அதில் போய் விழுந்திருக்கும். 30 சென்டிமீட்ரு, 60 சென்டிமீட்ரு, 70 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த தண்ணியெல்லாம் எங்கே போச்சு? இந்த தண்ணியெல்லாம் ஏன் சேமிச்சு வைக்கல? செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குது, புழல் ஏரி இருக்குது. இதை ஆழப்படுத்தவே இல்லை. தூர் வர்றாங்கிறான், கோடிக்கணக்கில் பணத்தை ஒதுக்குறான், கொள்ளையடிச்சு போகிறான். கடந்த அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணி நடந்தது இல்லையா? அதில் இந்த திட்டத்தில் எவ்வளோ ஏரிகள் வந்து தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தப்பட்டது சார்? கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறை ஏரின்னு 14,000 ஏரி இருக்குது சார். அது 23,000 ஏரி ஊராட்சிக்கு உட்பட்டது. பொதுப்பணித்துறை ஏரிகள் வந்து தூர்வாரத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக இல்லாத ஒரு திட்டம் அந்த குடிமராமத்து திட்டம்னு கொண்டு வந்தார். அவருடைய எடப்பாடி ஆட்சியில் தான் காவேரியை வந்து இது மேட்டூர் அணையை வந்து தூர்வாரினாங்க. அடுத்தது வந்து குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்தினாங்க. கிட்டத்தட்ட 1400 ஏரிக்கு மேலே தூர்வாரினாங்க இந்த நம்ம பொதுப்பணித்துறை ஏரிகள்லாம். அதேமாரி அடுத்த திட்டம் 14,000 கோடியில் வந்து காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை 7 மாவட்டத்துக்கு இணைப்பு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு அறிவித்தாங்க. ஆனால் அது வந்து கலைஞர் வந்து ஃபஸ்ட்டு வந்து காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக 232 கோடியை ஒதுக்கி அந்த மாயனூரில் தடுப்பணை கட்டினார். தடுப்பணை கட்டிட்டு மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்துக்காக எதிர்பார்த்தார். நாங்களாம் என்ன சொன்னோம்? கிட்டத்தட்ட மழை தண்ணீர் வீணாக கடலுக்கு போகுது, அதை வந்து கிட்டத்தட்ட இது எங்களுக்கு புதுக்கோட்டை தெற்கு வெள்ளாறாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிதி ஒதுக்குறாங்க. அதை செஞ்சாங்க. அதாவது இந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கமாக இருக்கட்டும், திமுக அரசாங்கமாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 30 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம மாநில அரசிட்ட நிதி இல்லையா? கிட்டத்தட்ட 252 கிலோமீட்டர் வந்து அது அந்த நீங்கள் குண்டாறு காவேரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து பயன்படுத்தி தான் இன்றைக்கி பலனடைவாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் விவசாயம் வந்து மறைமுகம் நேரடியாக நடைபெறுது. அந்த திட்டத்தை இன்னும் அந்த அரசு வந்து மாறி மாறி ஓட்டுக்காக அதிமுக ஆட்சிக்கு வரும்போது அதை செய்கிறாங்கிறாங்க, காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வரும்போது காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கிறாங்க. ஆனால் செயல்படுத்தப்பட்ட பாடில்லை. கடலுக்கெல்லாம் தண்ணியை விட்டுறாங்க. 2007 ஏரிகளின் பாதுகாப்பு சட்டப்படி இனிமேலுக்கு ஒரு ஏரியை கூட நீங்கள் ஆக்கிரமிக்க விடக்கூடாது. பருத்தி, மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து நிறைய பண்ணுறாங்க. இப்போ பருத்தி போயிடுச்சு. மக்காச்சோளத்தை வந்து தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஹெக்டரில் வந்து பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா வெறும் படைப்புழுவால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி மக்காச்சோள விவசாயிகள்லாம் பயங்கரமான பாதிப்பு உள்ளாகியிருக்காங்க. உற்பத்தி செலவு கூடியிருக்கு, ஆனால் விலை இல்லை. வெறும் 2,200 ரூபாய்க்கு குவிண்டால் விற்கிது. அவருக்கு பார்த்தீங்கன்னா 3,500 ரூபாய்க்கு விற்றா தான் கட்டுப்படி ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 12 குவிண்டால் அதை வரல அப்படிங்கிறப்ப நஷ்டம் தான் ஏற்படும். அதனால் வந்து நெல்லை நீங்கள் எப்படி அரசாங்கமே கொள்முதல் பண்ணுதோ அதேமாரி மக்காச்சோளத்தையும் அரசே கொள்முதல் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த செம்டி வாயிலாக அரசாங்கத்தை கோரிக்கை வைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வடநாட்டிலலாம் அரசே பருத்தி கழகமே காட்டன் கார்பரேஷனே வந்து பருத்தியை வந்து விவசாயிகிட்ட நேரடியாக கொள்முதல் பண்ணுறான். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அது மாற்றப்படவே இல்லை. சிண்டிகேட் அமைத்து கொண்டு அதிகாரிகளும் வியாபாரிகளும் சிண்டிகேட் அமைச்சுக்கொண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் 62 ரூபாய்க்கு 72 ரூபாய்க்கு இன்றைக்கி வந்து ஒரு குவிண்டால் பருத்தியை வந்து கொள்முதல் பண்ணுறாங்க. இன்றைக்கி பருத்தி விவசாயமே அழிஞ்சு வருகிறது. 5 குவிண்டால் 6 குவிண்டால் தான் சார் பருத்தி வருது. எப்படி சார் செலவு செஞ்சு நம்ம வந்து அந்த பருத்தி விவசாயம் முன்னுக்கு வர முடியும்? ஆனால் தயவுசெய்து அரசாங்கம் என்ன பண்ணால் மத்திய அரசனுடைய காட்டன் கார்பரேஷனே வந்து பருத்தி உற்பத்தியாளர்கிட்ட பருத்தியை கொள்முதல் செய்யணும்னு இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன். அதேமாரி நெல் இன்றைக்கி 12 லட்சம் ஏக்கர் விவசாயம் பொழிச்சு போச்சு. ஒன்றும் இல்லை சார், பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து ஒரு நிறுவனம் வந்து அம்மன் பொன்னிக்கு பதிலாக சாய் பொன்னின்னு ஒரு நெல்லை கொண்டு வந்திருக்கான். இது யார் காரணம்? அவன் கொண்டு வந்து இங்கே விற்கிறான்னா அரசாங்கம் தெரியாமல் வைப்பான்? அரசாங்கம் என்ன பண்ணுது? அரசாங்கம் அந்த நெல்லை இங்கே விற்கக்கூடாது, அவனுக்கு தடைப்படக்கூடாது, அவனை அரெஸ்ட் பண்ணக்கூடாது. அவன் கொண்டாந்து விற்றான். அந்த சாய் பொன்னிங்கிற ரகம் வந்து என்னதுன்னா நட்ட 14 நாளில் கதிர் வந்துருச்சு. இன்னைக்கு விவசாயிலாம் ஐயோ போச்சே. சாய் பொன்னி புதிய ரகம். ஆமாம், புதிய ரகம். ஐயோ விவசாயம் போயிடுச்சே, நான் 30,000 செலவு பண்ணியிருக்கேனே, எனக்கு யார் வழி சொல்லுவா அப்படின்னு அடிச்சுட்டு அலைகிறான். உடனே நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்.
போராட்டம் நடத்தின உடனே என்ன ஆச்சு, உடனே அரசாங்கம் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு உடனடியாக உங்களை கைது செய்வோம், இதுக்கு வந்து நடவடிக்கை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிருக்காங்க. அது நெல் விற்ற அந்த டீலரை ஃபுல்லாக இழுத்து சாத்தியாச்சு. விவசாயியுடைய கதை என்ன? விவசாயிகளுக்கு ஏன் அந்த சீட்ஸ் ஆஃப் அதாவது விதை நேர்த்தி செய்ய அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருக்காங்க, ஏடி லெவலில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நெல் வரதுக்கு யார் காரணம்? நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? விவசாயிகள்கிட்ட அந்த நெல் போகிற அளவுக்கு கடை விரிச்சு தெருவில் விற்கிற அளவுக்கு பப்ளிக்காக வந்து விற்றுட்டு போகிறான். இந்த அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு? அப்போ விவசாயிகளை வந்து வாழ விடக்கூடாதா? விவசாயிகளுடைய விவசாயிகள் வந்து லாபம் வரக்கூடாதா? விவசாயிகள் கடன்லேயே பிறந்து கடன்லேயே சாகணுமா? இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது? இந்த அரசாங்கம் தான் காரணம். அதனால் வந்து நாங்கள் போராட்டம் நடத்துனதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாங்கன்னா 20,800 ரூபா வந்து இப்போ போன வாரம் அறிக்கை வந்து தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கும் போது தமிழக அரசும் தமிழக முதலமைச்சரும் விவசாயிகளை வாழ வைக்கும் என்று நினைத்தால் இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகளை நசுக்கக்கூடாது. அப்படி நசுக்குனா இது மாதிரி விவசாயிகளுக்கு எதிரான செயலில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர்ற கனவு நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. அந்த கனவு தகர்த்தெறியப்படும். விவசாயிகள்லாம் இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கத்து மேலே ரொம்ப கொதித்து போயிருக்கிறான். இப்போது இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்படும் போது மகசூல் வந்து குறைவாக இருப்பதாக ஒரு டாக் இருக்குது. அதனால தான் இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதற்கு ஒரு தடையாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து இயற்கை விவசாய தேவையான இடுபொருட்களை தயாரிப்பதும் கொஞ்சம் சவால் நிறைந்த பணியாக இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் எப்படி சார் அரசாங்கம் வந்து ஈடுகட்டணும்? இப்போ இயற்கை விவசாயம் பண்ணும்போது கண்டிப்பாக மகசூல் குறையும். ஏன் குறையுதுன்னா ரசாயன விவசாயத்தில் எல்லாமே வந்து கரைஞ்சி வேறு ஈஸியாக வந்து உறிஞ்சக்கூடிய அளவில் கொடுக்குறோம். இயற்கை விவசாயத்தில் நுண்ணுயிர்களை மட்டும்தான் கொடுக்குறோம். மண்ணில் இருக்கிற சத்துக்களை தான் அது உறிஞ்சி தான் அது வந்து பண்ணணும். ரெண்டாவது, இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய எந்த விவசாயியாக இருந்தாலும் அதாவது தான் விளைவிச்ச அந்த விளைபொருட்களை தானாக மார்க்கெட்டிங் பண்ணால் மட்டும்தான் லாபம். அதனால் நீங்கள் அந்த வந்து நம்மளாக அதை விற்க முடியாத ஒரு சூழல் வரும்போது உங்களுக்கு அதில் லாபம் கிடையாது. அதாவது நீங்கள் அங்கே மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா கழுதை குதிரை ரெண்டுமே ஒன்று. அவன் என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து இன்றைக்கி ரேட்டு, இதை வேணால் தரேன் வாங்கிட்டு போ. நீ இயற்கையில் பண்ணுற எனக்கு தெரியுது, ஆனால் மார்க்கெட்டுக்குன்னு வந்துட்டீங்கன்னா இதுதான் அவன் சொல்கிறது. அதனால் இயற்கை விவசாயம் எப்படி நம்ம கற்றுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எப்படி நம்மளுடைய உணவுப் பொருளை மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றதையும் கற்றுக்கணும். இயற்கை விவசாய அந்த விளைபொருள்களுக்கு உலகத்தில் எல்லா நாட்டிலுமே டிமாண்ட் அதிகம். அதனால் அரசாங்கம் வந்து இந்த விளைபொருள்களை வாங்கி அவங்க வந்து அதை ஏற்றுமதி பண்ணால் முதல் பணக்காரன் வந்து அந்த இயற்கை விவசாயி தான். ரெண்டாவது, இயற்கை விவசாயத்தில் இயற்கை இடுபொருள்களை நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தில் தான் நஷ்டம். எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இப்போ இயற்கை விவசாயத்தில் நீங்கள் என்னென்ன இடுபொருள்கள் கொடுக்குறீங்களோ, ஒரு மண்புழு உரம், ஒரு மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல், ஒரு அந்த பஞ்சகாவியம், எல்லாமே வந்து நீங்கள் தயார் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். ஒன்று, வெளியில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நஷ்டமாகும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த விவசாய விளைபொருள்களை அரசாங்கம் விவசாயிகளிலிருந்து நேரடியாக வாங்கி ஏற்றுமதி பண்ணால் மட்டும்தான் விவசாயம் வந்து அழிவை நோக்கி போகாமல், அதாவது எல்லாருக்குமே சாப்பாடு. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 142 கோடி இந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது. அதனால் இது கும்பல் ஜாஸ்தி. இது வெளியில் வாங்கினா கட்டுப்படி ஆகாது. நம்மளாக இதை வந்து உற்பத்தி பண்ணாதான். இப்போவே தேடணுங்க. இப்போது கடையில் அரிசி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நினைக்கிறாங்க. இப்போ இந்த எந்த ஒரு அரசியல் கட்சியும் நீ என்னடா பண்ணுறேன்னு அன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னே விற்ற அந்த இட்லி அரிசி அதே ரேட்டு தான் இன்றைக்கும். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படின்னா கூலி வந்து 20 ரூபா, இன்றைக்கி வந்து 600 ரூபா இன்றைக்கி கூலி. அப்போது அதே ரேட்டு விற்றுதுன்னா அப்புறம் வந்து விவசாயி வந்து அவன் எங்கேருந்து பண்ணுவான்? லாபம் வந்தால் தானே அடுத்த பயிரை பண்ணுவான் அவன். அந்த மாதிரியான ஒரு இது இருக்கிறது காலகட்டம் இருக்கிறதுனால இது இயற்கை விவசாய அந்த விளைபொருள்களுக்கு வெளிநாட்டில் சரியான டிமாண்டு. அரசாங்கம் இதை பற்றி ஒரு சர்வே எடுத்து ஒரு குழுவை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி எந்தெந்த நாட்டிலலாம் டிமாண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு விவசாயிகிட்டேருந்து நேரடியாக நீங்களே வாங்கி நீங்களும் ஒரு % எடுத்துங்க. அதில் நீங்கள் இது பண்ணி கொடுக்கறதில்ல. அப்போ என்ன ஒன்று அந்நிய செலாவணி நம்ம நாட்டுக்கு வருது. இதன் மூலயமா இந்தியாவினுடைய அந்த பொருளாதார அந்த வளர்ச்சியும் வந்து உங்களுக்கு முன்னேறுது. இதை பற்றி யாருமே கண்டுக்கிறதில்ல. இப்போ 30 வருஷமாக பார்க்குறேன், எல்லாத்துக்குமே ஒரு கமிட்டி போடுறாங்க.
இப்போ வந்து அரசாங்கத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கமிட்டி இந்த கமிட்டின்னு போட்டு அவங்களுக்கு வந்து சம்பளத்தை வந்து அவங்களுக்கெல்லாம் ஏற்றுறாங்க. நீ என்னடா பண்ணுறன்னு இது வரைக்கும் யாருன்னா கேட்டிருக்காங்களா? யாரும் கேட்கல. அந்த பசுமை புரட்சின்னு ஒன்று கொண்டு வந்தீங்க, ரைட்டு. அதை கொண்டு வந்து தான் இயற்கை விவசாயத்தை நீங்கள் காலி பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு, ஆச்சுங்களா? அதில் நன்மை இருக்குதோ இல்லையோ, முக்கியமான விஷயம் போயிடுச்சு. இன்றைக்கி எல்லா நோய்கள், இந்த கேன்சர் வர்றதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த காலத்தில் எங்களுக்கு தெரிஞ்சு ஒன்றும் கிடையாதுங்க. பசுமை புரட்சி வருவதற்கு முன்பாக 1942ஆம் ஆண்டு, அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழ் இருந்த இந்தியாவில் வந்து வங்காளத்தில் 40 லட்சம் மக்கள் வந்து உணவு பட்டினியால் இறந்துட்டாங்க. ஸோ அதன் விளைவு தான் அதன் பிறகு வந்து இந்தியா முழுவதும் வந்து நிறைய இடத்துல வந்து அந்த உணவு பற்றாக்குறை ஏற்பட்ட போது 1964லேருந்து 68 வரையில் MS சுவாமிநாதன் தலைமையிலான குழு வந்து அந்த பசுமை புரட்சி உண்டாக்குனாங்க. இப்போ வந்து இந்தியாவில் 100 தாண்டி உணவு உற்பத்தி அதிகமாக இருக்குது. ஸோ அதை வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஆனால் இப்போதைக்கு அடுத்த கட்டமாக ஒன்றா நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறுவதற்கான வழியை நம்ம வந்து பார்க்கலாம். சொல்லுங்கள் சார். இப்போது சிக்கிமில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லி வந்து எப்படின்னா இயற்கை விவசாயம் அங்கே எப்படி சாத்தியமாகுது, இங்கே எப்படி ஆகலை, அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒரு இயற்கையினுடைய அந்த படைப்பில் வந்து எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தாங்க. இந்த எந்த ஒரு இது, அதாவது ஒரு விளைபொருள் இப்போல்லாம் வர்றது வந்து இது வந்து 80 நாளில் விளைஞ்சிருது, இது வந்து 100 நாளில் விளைஞ்சிருது. 150 நாள் மண்ணில் இருந்தால் தான் அது வந்து ஊட்டமான சத்தான ஒரு விஷயம். இப்போ அதுக்குன்னு வந்து ஒரு கமிட்டியை வச்சு விவசாயிக்கு என்ன பிரச்சனைன்னு எதுனா கேட்குறாங்களே நீ, அதாவது ஒரு ஸ்வீட்டை வந்து விஷம் தடவை வந்து நம்ம கொடுத்தோம்னா அது ஸ்வீட்டு தான், ஆனால் அது என்ன ஆகணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து காலி பண்ணிடும். விவசாயினுடைய நிலைமை என்ன? இப்போது ஒரு அக்ரின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு இதுக்கும் பிளாக்கும். நாங்கள் சின்ன வயசில் எப்படின்னா, அவர் சைக்கிளில் வருவார், வந்து இந்த பயிர் அவருக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லி அந்த ஒரு இவங்களை விவசாயிகளுக்கு வந்து அங்கே சப்போர்ட் பண்ணியிருந்தேன். இப்போ 30 வருஷமாக பார்க்குறேன் அக்ரி யாருன்னே தெரில. இது வரைக்கும் நான் வந்து இப்போ ஒரு பிளாக்குக்கு ஒருத்தர் இருப்பார், யாருமே கிடையாது, அவங்க யோசனையும் வர்றதில்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இயற்கை விவசாயத்தை எப்படி வந்து நீங்கள் அதை மேல் நோக்கி அதை கொண்டு வரலாம். அந்த காலத்துக்கு சரி பண்ணீங்க, ரைட்டு. அதாவது இயற்கைக்கு மாற்றாக எந்த வேலை செஞ்சாலும் கடைசியில் இப்படி தான் வந்து நிற்கும். இப்போ ரசாயன விவசாயத்தில் பசுமை புரட்சி வந்த மாதிரி இயற்கை விவசாயத்தில் ஒரு புரட்சி வரணும். கண்டிப்பாக அப்படி வந்தால் இயற்கை விவசாயம் தமிழ்நாடு முழுவதும் பெரிய லெவலில் அடுத்த கட்டத்துக்கு போகும். கண்டிப்பாக சிக்கிம் மாநிலம் மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமும் இயற்கை விவசாயத்துக்கு வந்தால் தான் ஒரு குறை இல்லாத ஒரு மனிதர்கள். தமிழகத்தை பொறுத்தவரையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவிப்புகள் ரொம்ப தெளிவாக இருக்குது, கவர்ச்சியாக இருக்குது, மக்கள் ஆதரிக்கக்கூடியதாக இருக்குது, மக்கள் விரும்பக்கூடியதாக இருக்குது. அந்த அறிவிப்புகள் நடைமுறைக்கு வருதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை நாங்கள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோம். நேஷ்னல் ஆர்கானிக் ஃபார்மிங் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி, அவங்க சர்டிஃபைங் ஆர்கனைசேஷன்ஸ் வச்சிருக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தமிழ்நாடு ஸ்டேட் ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசின்னு ஒரு பாலிசியை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி எந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்ததுலேருந்து பேப்பர்லேயே இருக்குது. சர்டிஃபையிங் ஏஜென்சிங்கிறது வந்து ஆர்கானிக், இந்த ப்ராடக்ட் ஆர்கானிக் ப்ராடக்டா, இயற்கை விவசாயம் என்பது எப்பொழுது உங்களுக்கு மார்க்கெட்டில் அங்கீகரிக்கப்படும்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் அங்கீகரிக்கப்படும். அந்த சர்டிஃபிகேஷன் வேணும்னு சொன்னால் முதல்ல உங்கள் லேண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். யார்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும்? சர்டிஃபையிங் ஏஜென்சிகிட்ட ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கணும். அது தமிழ்நாடு ஆர்கானிக் ஃபார்மிங் ஏஜென்சின்னு சொல்லி ஒரு 13-14 தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட்டோட யூனிட்ஸ் எல்லாம் சேர்ந்து வச்சிருக்காங்க. இதை இன்டகிரேட் பண்ணுறதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. ஏன்னா பெஸ்டிசைடுக்கு ட்ரிஃப்டிங் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் 2 ஏக்கரில் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு பக்கத்து நிலம் என் நிலம், நான் களைக்கொல்லி அடித்தேன், பூச்சிக்கொல்லி அடித்தேன்னு சொன்னால் உங்கள் நிலத்துக்கு சர்டிஃபிகேஷன் கொடுக்கவும் முடியாது. இது பியூர் டெக்னிக்கல், இதெல்லாம் வந்து நடைமுறையில் சாத்தியம் இல்லாத விஷயங்கள். ஆக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பாலிசி ஒரு என்டையர் வில்லேஜா, அண்ணன் சொல்கிறாங்களே சிக்கிம்னு, அது சிறிய மாநிலம், அவங்க நடைமுறைப்படுத்திட்டாங்க. அதே மாதிரி ஒரு என்டையர் வில்லேஜையும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். அந்த வில்லேஜுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் பயாலஜிக்கல் பேரியர்ஸ் வைக்கணும். மாசிலாமணி என்ன சொன்னாங்கல்ல, ஒரு மர தடுப்பு வச்சு, ஏதாவது ஒரு காடு மாதிரி ஒரு தடுப்பு வச்சு, ட்ரிஃப்டிங் எஃபெக்ட். ஏன்னா பெஸ்டிசைடு இருக்கு இல்லையா, சைப்பர் மெத்ரின், சிங்க் மெத்ரின், அலாக் மெத்ரின், குளோர் மெத்ரின் சொல்கிறாங்க இல்லையா, 400 மீட்டர் அதோட ட்ரிஃப்டிங் எஃபெக்ட். இந்த இடத்துல நீங்கள் அடிச்சிங்கன்னா, பேட்டரி ஸ்ப்ரேயரில் அடிச்சிங்கன்னா இங்கேருந்து 400 மீட்டருக்கு அது போகும். கொசு மருந்து அடிக்கிறாங்க இல்லையா, இங்கே கார்பரேஷன் லிமிட்டில் 200 மீட்டருக்கு அது போகும். கிட்டத்தட்ட அதுவும் ஒரு சிந்தட்டிக் பயிரித்திராய்டு தான். ஆக அந்த மாதிரியான நடைமுறை சிக்கல்களை அட்ரஸ் பண்ணுறதுக்கான மெக்கானிசம், பார்வை, இதுக்கான டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டு
ஒரு வில்லேஜை வந்து செலக்டிவாக கொண்டு வந்து ஒரு பிளாக்ல ஒரு வில்லேஜோ இல்லை ஒரு மாவட்டத்தில் ஒரு 4-5 வில்லேஜோ செலக்ட் பண்ணி இந்த பாலிசி எடுத்துகிட்டு போகிறதுக்கான பார்வையோ இவர்களுக்கு எப்போ வரும்ன்றது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்க்கான ப்ரைசிங் பாலிசி நாங்கள் கேட்குறது அந்த பாலிசி சொல்லிட்டீங்க. நான் ஸ்டேட் ஆர்கானிக் ஃபார்மிங் பாலிசி, மாநில இயற்கை விளைபொருட்கள் உற்பத்தி திட்டம்னு கொண்டு வந்துட்டீங்க. அப்போது அந்த திட்டத்தை கொண்டு வருகிற பொழுதே இதில் இந்த பொருள் உற்பத்தி செய்யப்பட்டால் இதனுடைய அடிப்படை விலையாக இது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் எம்எஸ்பியில் கவர்டு தானே. இப்போ பாலுக்கு நீங்கள் ஆவினில் விலை ஃபிக்ஸ் பண்ணுறீங்கல்ல, ஆவினில் ஃபிக்ஸ் பண்ணுற விலையை வச்சு தானே ஆரோக்கியாவும் இல்லை ஹட்சன் நிறுவனமோ வேறு யாராக இருந்தாலும் தமிழ் பாலோ இங்கிலீஷ் பாலோ ஏதோ ஒரு பால் வந்து ஆவினுடைய பாலினுடைய விலையை தானே அந்த கொழுப்பு சத்தினுடைய அடிப்படை கட்டுமானமாக கொள்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து அதை அறிவிக்க வேண்டியதானே. நீங்கள் மாப்பிள்ளை சம்பாவா 1 கிலோ 70 ரூபாய் சொல்லாமல, கிச்சலி சம்பாவா 70 ரூபாய், கருங்குருவையா 60 ரூபாய், கருப்பு கவுனியா 90 ரூபாய் என்று நீங்க சொல்லலாம்ல. எங்களுக்கு வைத்தறிச்சலா இருக்கு. எங்க விவசாயி கருங்குருவையும் மாப்பிள்ளை சம்பாவையும் போட்டு வச்சுக்கிட்டு அவன் அரைச்சி வச்சுக்கிட்டு எதுவும் பண்ணாம அரைச்சி வச்சுக்கிட்டு டன் கணக்கில் வச்சிருக்கான். இங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா 185 ரூபா, 230 ரூபா, 575 ரூபான்னு சொல்றான். இந்த மார்க்கெட் எங்க கிட்ட இல்ல சார். மார்க்கெட் வந்து கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. கவர்மெண்ட் வந்து பாராமுகத்தில் இருக்கு. அந்த பாராமுகத்தை நீங்கள் திரும்பி பாருங்கன்னு தான் சொல்றோம். அதுக்கு செட்டப் இருக்கு. அக்ரிகல்ச்சர் தமிழ்நாடு ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் போர்டு இருக்கு. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்க்கு தனி விங் இருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நீடி இருக்காங்க. அதனால அவங்க எடுத்துட்டு போய் விற்க முடியாது. அவங்க ரிசோர்சஸ் தான் தருவாங்க. இதுக்கு ஒரு செட்டப்பை நீங்க உருவாக்கணும். அந்த செட்டப்பை உருவாக்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆர்கானிக் ஃபார்மர்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணணும். யாரோட ஃபார்ம்லாம் எக்யூப்டு வித் தட் மெத்தடாலஜிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். இவன் நிலம் நான் சொல்லலாம், நான் இயற்கை விவசாயம்னு சொல்லலாம். பட் எனக்கு ட்ரிஃப்டிங் எஃபெக்ட் இருந்தால் என்னோட ப்ராடக்ட் வந்து சர்டிஃபை வராது. மிகப்பெரிய குறைபாடு உடைய விஷயம் இது. இது நான் பூச்சி மருந்து போடல சார். நான் இயற்கை பண்ணல, நான் டெக்னிக்கலா பேசுறேன். அண்ணன் சொல்றாங்கல்ல வெளிநாட்டில் கொண்டு போய் விற்கணும்னு. இது நடைமுறையில் ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு சூழலா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்க வந்து சப்டிவிஷன் அண்ட் ஃபிராக்மெண்டேஷன். 40 ஏக்கர் நிலம் இருக்கும் தாத்தாவுக்கு. அவருக்கு 4 பிள்ளைகள்லாம் 10 ஏக்கர் வரும். பக்கத்தில் வச்சிருப்பான். ஒவ்வொருத்தருக்கும் 4 பிள்ளைகள்லாம் ஆளுக்கு 2.5 ஏக்கரா பிரிஞ்சிடும். தாத்தாவுடைய பெரியப்பாவினுடைய பையன் பூச்சி மருந்து அடிச்சான்னா கடைசி சித்தப்பாவினுடைய கடைசி பையன் வயல்லையும் அந்த ட்ரிஃப்டிங் எஃபெக்ட் வந்துடும். இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்டை சிக்கிமால ஏன் அட்ரஸ் பண்ண முடிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அவனோடது மவுண்டனஸ் ரீஜியன். நம்மளுது அப்படி இல்லை. நம்மளுது வந்து டெல்டா ஓரியன்ட் ரீஜியனு. இங்கே வந்து சமவெளி பரப்பு. இதனால தான் வந்து இந்த மாதிரியான சமவெளி பரப்புகளில் காடுகள் சுற்றி இல்லாத பகுதிகளில் விவசாயம் சிட்லிங்கியில் தருமபுரி பக்கத்தில் சிட்லிங்கிங்கிற மலை கிராமத்தில், கொல்லிமலையில், ஊட்டியினுடைய மேல்தட்டு பகுதிகளில், வயநாட்டில் இதெல்லாம் வந்து சாத்தியமாகுது. இயற்கை விவசாயம் சாத்தியமாகுது. சர்டிஃபிகேஷன் சாத்தியமாகுது. டெல்டா பகுதிகளில், இந்த காஞ்சிபுரம் திருவள்ளூர் பகுதிகளில் இது ஏன் சாத்தியமாகலன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலான இந்த ஒரு பிரச்சனை அடிப்படையில் இருந்துகிட்டே இருக்கு. நான் போடலை சார் பூச்சி மருந்து. ஆனால் காற்றுல அந்த பூச்சி மருந்து வரும். நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து மோயார்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் காவிரியினுடைய கேட்ச்மெண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிலிகுண்டுலேருந்து எவ்வளவோ வகையான கெமிக்கல்கள் நிறைந்த ஒரு காவிரி தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கு. அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ரெசிடுவல் எஃபெக்ட் உங்களுடைய சர்டிஃபிகேஷனை முதல்ல பாதிக்கும். டெல்டாவில் இது சாத்தியமே இல்லை. வெளிப்படையாக சொல்கிறேன். ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது டெல்டாவில் சாத்தியமே கிடையாது. இப்போது மற்ற தொழில்கள்லேருந்து விவசாயம் எப்படின்னா மாறுபட்டது. எப்படி மாறுபட்டதுன்னா நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதை செய்வீங்க. ஆனால் விவசாயம் அப்படி கிடையாது. நம்ம எல்லா தொழிலும் எப்படின்னா கற்றுக்கிட்டு செய்கிறோம். ஆனால் விவசாயத்தை மட்டும் செஞ்சுட்டு கற்றுக்குறோம். இப்போ ரெண்டாவது இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன், இப்போ பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி இவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு வரவங்களுக்கு எதுவுமே ப்ராக்டிக்கலாக அவ்வளோவா இல்லை. என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்னென்னா இந்த மாதிரி இந்த படிப்பு படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து விவசாயிகளை விட்டு கிளாஸ் எடுக்க வைக்கணும். அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 கிளாஸ் ஆகுது விவசாயிகளை விட்டு கிளாஸ் எடுக்க வச்சாதான். இப்போ வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படின்னா வேலை தெரிஞ்ச விவசாயிகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி போச்சு. இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு பிரச்சனை வந்து அன்னைக்கு தேடும்போது அனுபவம் வாய்ந்தவன் இருக்க மாட்டான். இது வந்து பேப்பரில் பார்த்து செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. இது விவசாயம் எல்லாமே ப்ராக்டிக்கல். அதனால் இப்போத்துலேருந்தே அதுக்கு வந்து ஒரு கமிட்டி அமைச்சு அது என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விவசாயிகளை விட்டு பிஎஸ்சி அக்ரி, எம்எஸ்சி அக்ரி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து கிளாஸ் எடுக்கும் பட்சத்தில் தான் அவங்களுக்கும் விவசாயத்தினுடைய அந்த ப்ராக்டிக்கல் தன்மை என்னன்னு புரியும். அதுதான் முக்கியமாக பண்ணணும். அதை பிஎஸ்சி எம்எஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வயலுக்கே கண்டிப்பாக அனுப்பி விவசாயிகளும் அந்த மாணவர்களும் கலந்துரையாடணும். விவசாயிகள் செய்கிறத மாணவர்கள் நேரடியாக பார்க்கணும். அதன் பிறகு விவசாயிகள் வந்து அந்த சொல்லித்தரணும். அது அந்த மெத்தடு கண்டிப்பாக. இப்போ என்ன பண்ணணும், எல்கேஜிலேயே வந்து என்ன பண்ணணும், ஏஃபார் ஆப்பிள்ன்றதை எடுத்துட்டு ஏஃபார் அக்ரிகல்ச்சர்னு மாற்றிடணும். இப்போத்துலேருந்து பாடத்திட்டத்திலையும் அந்த அக்ரிகல்ச்சர் கொண்டு கண்டிப்பாக.
இந்த எல்கேஜிலே மாற்றினாங்க. அப்போ தான் யோசனை பண்ணுவாங்க, இது என்ன ஏன் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ. ஏன்னா அக்ரிகல்ச்சர் எழுதுறது கஷ்டமாக இருக்கும் குழந்தைக்கு. அது வந்து அம்மாவை கேட்கும், இது என்ன அட்லீஸ்ட் ஒரு 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 1000 குழந்தையில் ஒரு 50 குழந்தையாவது கேட்கும் இது அக்ரிகல்ச்சர்னா என்ன. அதனால் சின்ன வயசுலேருந்தே அவங்களுடைய மனசில் வந்து இது வந்து பதிய ஆரம்பித்தேன். ஸ்கூல்லேயே பள்ளிகளில் நாங்கள் படிக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா விவசாய பீரியடுன்னு ஒரு பீரியட் இருந்தது. அந்த விவசாய பீரியடில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கெல்லாம் மம்டி கொடுத்து தண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு வாளி குடம் எல்லாம் கொடுத்து அந்த நிலத்தை சீர் செஞ்சு கத்திரி வெண்டை இது மாதிரி அதே மாதிரி சொரை அவரை எல்லாமே வந்து அந்த விவசாயத்தை செய்ய சொன்னாங்க. அதேமாரி ஒவ்வொரு நாளும் வந்து அந்த விவசாய பீரியடில் வந்து அந்த தண்ணி ஊற்றி அந்த சாம்பல்லாம் வீட்டில் இருக்கும் சாம்பல் மாட்டு சாணம் இதெல்லாம் கொண்டு வந்து போட்டு அதை நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. எப்போ ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னா அந்த கத்திரியில் நல்லா காய் காய்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும். அவரை காய்ச்சதுன்னா வெண்டை காய்ச்சதுன்னா நல்லா யார் வந்து அதிகமாக செஞ்சுக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு மாணவர்களை தயார்படுத்துகிறாங்க அப்போ. ஆனால் இப்போ அது ஏற்ற அளவில் தான் இருக்குது, புத்தகத்தில் இருக்க ஒழிஞ்சு அதை செயல்பாட்டு கொண்டு உள்ள தமிழக முதலமைச்சர் அவர்கள் பாடப்பிரிவில் அந்த விவசாய பிரிவை கொண்டு வந்து விவசாயத்தை நிச்சயமாக உண்மையாக வந்து அதை வந்து நேரடியாக ப்ராக்டிக்கலாக வந்து அந்த விவசாயத்தை உற்பத்தி பண்ணுவதற்கு ஒவ்வொரு மாணவனுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், அதுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இப்போ நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிட்டோம். குறிப்பாக இயற்கை வேளாண்மைக்கு உகந்தது கிராமங்களில் இருக்கிற ஏரி வண்டல். இந்த ஏரி வண்டல் என்ன பண்ணுவாங்கன்னா கோடை வந்தவொடனே அப்படியே பத்தலாக வெடிச்சிருக்கும். அப்போ மாட்டு வண்டியில் ஒரு வயலுக்கும் 10 வண்டி 20 வண்டி ஓட்டுவாங்க. அந்த ஏரி வண்டலை இப்போ எடுக்கிறதுல சிக்கல் இருக்குது. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து டெல்டா பகுதியில் எடுக்கிற மாதிரி இருக்கப்போ எடுக்க முடியாது. அதுவும் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை வந்து அதுக்கு தடையே இருக்குது. அதை நாங்கள் மாவட்ட ஆட்சியர் கூட்டத்தில் கேட்கும்போது இந்த வண்டலை கொடுத்துட்டா ஏரியும் வந்து தூர்வாரப்படும், வயலுக்கும் மண் போயிடும் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன சிக்கல் இருக்குன்னா ஏரி வண்டல்னு விவசாயி எடுத்தாருன்னா ஒரு 10-20 வண்டில் தான் எடுப்பார். இதில் சில முதலைகள் உள்ளே பூந்ததுன்னா அவன் லாரியில் ஏற்றிடுறான் மண்ணை. அந்த சிக்கலால் அந்த வண்டல் மண் கொடுக்க மாட்டேன்றாங்க. குறிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வந்து ஏரிகள் நிறைஞ்ச மாவட்டம். அந்தந்த ரெவென்யூ இருக்கிற அந்தந்த கிராமங்களில் ஏரியில் இருக்கிற வண்டல் அந்தந்த விவசாயி எடுத்துக்கலாம், அதை வந்து விஓ மூலிமா கண்காணிக்கலாம். இதை கொடுத்தா மண் வளப்படும், அப்போ ரசாயனத்தினுடைய செலவு குறைக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஏரிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஏரிகளில் வந்து குறிப்பிட்ட கிராமங்களில் மீன் வளர்க்குறதுக்கு ஏலம் விடுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா மீன் வளர்க்குன்னு சொல்லிட்டு கிராமத்தில் ஒரு ஏலத்தை விட்டுட்டு ஒரு 50,000-60,000 கொடுத்து எடுத்துருவார். அவர் என்ன பண்ணுவார்னா வெளிநாட்டு வகையான மீன் வகைகளை கொண்டாந்து விடுவார். அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அது வளர்கிறதுக்கு மாட்டு சாணத்தை நேரடியாக ஏரியில் கொட்டுறது. கோழி கழிவுகள் பற்றி அவர் சொன்னார் இல்லையா, அந்த கோழி குடலை வந்து நேரடியாகவே வந்து ஏரியில் கொட்டுறது. அப்போ நம்மளுடைய பாரம்பரிய மீனாக இருக்கிற அந்த குல்லாக்கண்டை, அந்த சின்னதாக ஒரு மீன் இருக்குது, என்ன பேர்? இல்லை உழுவை குறவை விரால் இதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையான மீன்கள், நம்ம மண்ணுக்கு உண்டான மீன்கள். இப்போ அதில் இதை மாதிரி இவங்க ஏரியில் சாணத்தையும் கோழி கழிவுகளையும் கொட்டும் போது கிராமத்தில் இருக்கிற மாடுகளுக்கு குடி தண்ணீர் பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அந்த தண்ணி எப்படி குடிக்க மாடு? மனுஷன் குடித்தா கூட உடம்புல அரிப்பு வரும், நோய் ஏற்படும். அப்போது அதில் வந்து பிரச்சனை இருக்குது. எல்லாமே உடனே பெரிய மீனாக வைக்கணும், எடை கூடுதலாக இருக்கணும். கோழி வளர்த்தாலும் உடனே கோழி வளர்ந்துடணும், 25 நாளில் 1.5 கிலோ வந்துடணும், உடனே விற்கணும். இந்த அவசரமான உலகத்தில் இப்படி போகிறதுனால எல்லா தனி மனித ஆரோக்கியமும் வெகுவாக குறைஞ்சி கீழே போயிடுச்சு. நீங்கள் எல்லாத்தையுமே வேகமாக போயிட்டு தனி மனித ஆரோக்கியம் இல்லைன்னா எதை சாதிக்க போகிறீங்கன்ற, எதை சாதிக்க முடியும்னு சொல்கிறேன். தனி மனித ஆரோக்கியம் மட்டுமல்ல, சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டு விட்டது, நீர்வளம் நிலவளமும் வந்து பாதிக்கப்பட்டு விட்டது, நம்முடைய உடல் நலமும் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்களுக்கு வந்து ஆளாகுது. அதே மாதிரி கடந்த ஆண்டுக்கு முன்னே வந்து இந்த வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையில்
ஒரு முதலமைச்சர் ஒரு கொண்டாந்தாங்க. பனைமரங்களை வந்து வெட்டுறதுக்கு தடை இருக்குது, அதுக்கு வந்து நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் யார் தேவைனாலும் அந்த மரத்தை வெட்டுற தந்தா மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி தேவை இருந்தால் அப்படின்னு சொன்னாங்க. பனைமரம் எங்கே வெட்டாமல் இருக்கா? நிலவணிகன்ற பேரில் மரத்தை வெட்டி தள்ளிட்டே தான் இருக்காங்க. கால்வாய்க்கு வெட்டி கொண்டு போகிறாங்க. அதாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் இருந்தபோது தமிழ்நாட்டில் மட்டும் 50 கோடி மரம் இருந்ததாகவும் தற்போது 5 கோடி மரமாக குறைந்ததாக வந்து ஒரு கல் ஆதரவாளர் நல்லசாமி வந்து தெரிவிச்சிருக்காரு. அவர் வந்து கல்லுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும் என்று தொடர்ந்து பாட்டு வர்றாரு. அதை பற்றி கூட சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் மட்டும் இல்லை, பனைமரம் தமிழகத்தினுடைய மாநில மரம், தமிழகத்தினுடைய மாநில மரம். ஆனால் வனத்துறையில் கேட்டோம்னா மரத்தை வெட்டுறாங்கன்னா எங்கள் மரத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் என்ன நடக்குதுன்னா, இப்போ ஏரிக்கரையை அகலப்படுத்துவாங்க, இயந்திரம் வச்சு பண்ணுவாங்க. அதை பிடபிள்யூடி ஏரி இருக்கு பாருங்கள், அதில் அகலப்படுத்தும் போது அந்த மிஷின் போகிறதுக்கு தடையாக இருந்ததுன்னா அந்த பனை மரத்தை பிடிங்கி கீழே போட்டுருவாங்க. நடக்குது. அதில் வந்து பாரம்பரியமாக வேப்ப மரம் இருந்திருக்கும், அந்த மரத்தை எடுத்துருவாங்க. ஏரிக்கரையை அகலப்படுத்துகிறன்ற ஒரே ஒரு வேலையால் இது போன்ற மரங்களில் எடுக்கிறத முழுமையாக தமிழக அரசு தடை செய்யணும். அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. ரெண்டாவது, பனைமரத்தில் கிடைக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பனைமரத்தில் ஓலையை பயன்படுத்தினாங்க, மட்டையை பயன்படுத்தினாங்க, பனங்கழுங்கு, பனை வெல்லம், பதநீர், பனங்கற்கண்டு, இது பூரா ஒரு மனுஷனுக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான, சித்த மருத்துவத்தில் தேவையான முக்கியமான மூலப்பொருட்கள். இது எந்த ஃபேக்ட்ரிலையும் தயார் பண்ண முடியாது. இன்னொரு ஆய்வு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இயற்கை தருகின்ற உணவுப் பொருள் மனிதனுக்கு இருக்கின்றது சார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அதை முறையாக நம்ம பராமரிக்கல சார், பாதுகாக்கல. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு உணவுப் பொருள் இருக்குது நமக்கு. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகிற வழியில் இருக்கிற அந்த டோல் பிளாசா இருக்குல்ல, பணம் வசூல் பண்ணுறாங்கல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டோல் பிளாசாவிலையும் 60-70 விவசாயி பனங்கிழங்கு விற்பார். பனை நுங்கு சீசனில் பனை நுங்கு விற்பார். அப்போது ஒரு மாதத்திற்கு குறைஞ்சபட்சம் அந்த சிறு வணிகம், ஒரு சாதாரண கூலி ஆள் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட 50-90 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் நடக்குது. பனங்கிழங்கும் பனை நுங்கும். கழுங்கு 20 ரூபா, கழுங்கு 20 ரூபான்னு பஸ்ஸில் விற்கிறாங்க பாருங்கள். அவங்களுடைய குடும்பம் பிழைக்குது, அவனுடைய பிள்ளை வந்து படிக்கிறான். அப்போ இது போன்ற முக்கியமான கிடைக்கக்கூடிய பனைமரத்திலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த மூலப்பொருட்கள் பெரும் அளவில் பாதிக்கப்படணும்னா இன்னும் கூட அதில் கடுமையான சட்டம் கொண்டாடணும். நான் ஏன் அதை வலியுறுத்துறேன்னா, சந்தன மரத்தையும், செஞ்சந்தன மரம், ரோஸ்வுட், இந்த 3 மரத்தையும் தனியார் நிலத்தில், உங்கள் நிலத்தில் நீங்கள் வளர்த்தா கூட நீங்கள் வெட்டினா அதுக்கு வழக்கு. அப்போது அரசு வந்து பாதுகாக்கப்பட்ட மரப்பட்டியலில் அது 3 இருக்குது. செம்மரம், சந்தன மரம், ரோஸ்வுட், அதுக்கு ஒரு 3 பேர் இருக்குது, தோதகத்தின்னு சொல்கிறாங்க. அந்த 3 மரத்தையும் வெட்டவே கூடாதுங்கிற சட்டம் இருக்கும்போது பனைமரத்தை தேவைப்பட்டால் மாவட்ட ஆட்சியரை அணுகலாம்ங்கிற அந்த குறியீடு எடுத்துட்டு முழுமையான பாதுகாக்கப்பட்ட மரத்தை, பனைமரத்தை பாதுகாக்கப்பட்ட மரங்களில் கொண்டாடணும். அது தமிழக அரசு அதுக்கு முன் வரணும். அப்படி வந்தால் தான் அந்த பனைமரத்தை நம்ம பாதுகாக்க முடியும். வருங்காலத்தில் வந்து சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான மருத்துவத்துக்கு பயன்படக்கூடிய அந்த பனங்கற்கண்டு, பனவெல்லம், பதனி போன்ற பொருட்கள் அதில் கொண்டாட முடியும். அதே மாதிரி ஐயா நல்லசாமி சொல்கிற மாதிரி அந்த பனங்களில் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு முன் வரணும். அது மாதிரி வந்ததுன்னா அது மிக முக்கியமான ஒரு உணவாக மக்களுக்கு பயன்படுங்கிறத நம்ம பயன்பட சொல்கிறோம். இப்போது இயற்கை விவசாயத்தை தமிழ்நாட்டில் ஊக்குவிக்கணும்னா இயற்கை விவசாய தேவையான இடுபொருட்களை விவசாயிகளே அவங்களுடைய வயலில் வந்து தயாரிச்சிக்கலாம். ஆனால் அவங்க உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை அதிக விலைக்கு விற்பதற்கான ஒரு சந்தையை தமிழக அரசு ஏற்படுத்தி கொடுத்தா இயற்கை விவசாயம் வந்து பெருக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதில் நீங்கள் என்ன கேட்குறதே எனக்கு புரியல. அதிக விலைக்கு வந்து விற்கிறாங்க விவசாயின்னு சொல்கிறீங்களா? அதிக விலைக்கு சந்தைப்படுத்துவதற்கான ஒரு வழி ஏற்படுத்தி தரணும். அதிக விலை, ஏன்னா இயற்கை விவசாயத்தில் வந்து மகசூல் வந்து குறைவாக தான் இருக்குது. ஒரு ஏக்கரில் நெற்பயிர் வந்து ரசாயன விவசாயத்தில் 30 மூட்டை விளையுதுன்னா இயற்கை விவசாயத்தில் 20-25 தானே மூட்டை விளையுது. அப்போ வந்து அதை ஈடுகட்டும் வகையில் உங்களுக்கு வந்து அந்த இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட பொருட்கள் மீதான விலையை உயர்த்தி தமிழக அரசு வழங்க ஏற்பாடு செய்தால் அதிக விலைக்கு இயற்கை விவசாயத்துக்கு மாற வாய்ப்பு இருக்கு. வந்து இயற்கை வேளாண் பொருட்களை விற்கும் போது
நுகர்வோர்கிட்ட பிரச்சனை வந்துடும், இது விலை கூடுதலாக இருக்குது, தரமான உணவு கிடைக்கிது இல்லையா? இல்லை இல்லை, அதுவும் ஒரு சராசரி நிலையில் இருக்கணும். அதுக்கு ஒரே மாற்று என்னன்னா, இயற்கை வேளாண்மை உற்பத்தி அதிகப்படுத்தும் போது அதனுடைய விலை சராசரியாக வந்துடும். நான் வந்து 5 மூட்டை அரிசி உற்பத்தி பண்ணிட்டேன்னா அதை நான் வந்து என்னுடைய உற்பத்தி செலவை கணக்கிட்டு அந்த பொருளை விற்றுட்டா எனக்கு போதும். அது அதிக விலைக்கு விற்கணுங்கிற எண்ணம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல உணவை, ஒரு நஞ்சில்லாத உணவை ஒரு விவசாயி இயற்கை வேளாண்மை பண்ணி கொடுக்குறாருன்னா, உயிராற்றல் உள்ள ஒரு வேளாண் பெருமக்கள் எந்த விதத்திலும் அவர் தப்பு பண்ண மாட்டார். அதில் வந்து அவருக்கு 1000 ரூபா நட்டம் வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதை சந்தைப்படுத்துவதற்கு மாவட்டத்தோறும் வட்டத்தோறும் அரசு வந்து அது கொண்டாந்து விற்கணும். இப்போ எப்படி நீங்கள் வந்து சந்தையை உருவாக்கணும், தனி சந்தை உருவாக்கினா தான் அதை போய் அவங்க விற்பனை பண்ண முடியும். என்கிட்ட 2 மூட்டை அரிசி இருக்குன்னா அந்த 2 மூட்டை அரிசியும் எடுத்து போயிட்டா அரசாங்கம் அந்த விலைக்கு கொடுத்து அதை வாங்கிக்கணும். நேரடியாக வந்து நுகர்வோர் வருவாங்கன்னு அவங்க வெயிட் பண்ணக்கூடாது. நீங்கள் அரசு வாங்கிக்கணும். அரசு வாங்கிட்டு நுகர்வோருக்கு எப்போ தேவையோ அப்போ அவங்க விற்றுக்கிட்டோம். தரகர்கள் வந்து தலையிடக்கூடாது, அதில் தரகர்கள் உள்ளே வரக்கூடாது. நீங்கள் நேரடியாக பணத்தை கொடுத்து வாங்கிடுங்க. ஏன்னா இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்படும் பொருட்களை பொதுவான சந்தை கொண்டு போகிறப்போ இது இயற்கை விவசாயத்தின் பொருட்கள், இது ரசாயன உரக்க பொருட்கள் வந்து தனியாக பிரிச்சுலாம் வாங்குவது கிடையாது. ஆமாம், அதனால் வந்து இயற்கை விவசாயத்தின் தனி மார்க்கெட்டு தான் அவசியமான ஒன்று சார். அதான் தமிழ்நாடு அங்கக வேளாண் பண்ணை அங்கக வேளாண் சான்றுன்னு ஒரு சான்று கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 11 வருஷமாக நான் அந்த சான்று வச்சு பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நான் உற்பத்தி பண்ணுற பொருள் வந்து சான்றோடு இருக்குது. நாங்கள் உங்கள்கிட்ட கொடுத்த உடனே நீங்கள் வாங்கிக்கிங்க. அரசு கொள்முதல் செஞ்சுட்டு நீங்கள் எப்போ தேவையோ மற்றவங்களுக்கு கொடுங்க. ஆனால் நுகர்வோரே நேரடியாக வந்து போய் ஒரு சந்தையில் உட்காந்துன்னு முடிச்சு போட்டு உட்காந்துட்டு யாராவது வருவாங்களா விற்றுட்டு போயிடலாங்களா, விற்க முடியாது. அந்த நிலை மாறணும். நேரடியாக வந்து அரசு வாங்கிக்கணும், தரகர்கள் வரக்கூடாது. அரசு வாங்கி கொள்முதல் செஞ்சு ரேஷன் கடையில் விற்று கொடுத்தா நல்லாயிருக்கும். ரேஷன் கடையில் இப்போ இயற்கை உணவெல்லாம் விற்பதற்கு வந்துட்டாங்க. ஆனால் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விவசாயியுடைய கோரிக்கை. இயற்கை விவசாயத்தை வந்து அதிகப்படுத்தணும், சந்தைப்படுத்தணும். அது ரேஷன் கடையால் மட்டும்தான் முடியும். அது அரசாங்கம் கொள்முதல் பண்ணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ வந்து மேடம், இப்போ வந்து கிராமப்புறங்களிலே வந்து கால்நடை வளர்ப்பது என்பது கடினமான ஒன்று. இப்போ எல்லாம் பார்த்தினாக்கா அந்த புறம்போக்கு நிலம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு தேவைகளுக்காக கையகப்படுத்தி விட்டது. அங்கெல்லாம் 1 மாடு 2 மாடு தான் வளர்க்குறாங்க, பண்ணையெல்லாம் குறைஞ்சிருச்சு. அதேபோல் சென்னை போன்ற நகரங்களில் பார்த்தோன்னா மாட்டை அவிழ்த்து விட்டு தான் வளர்க்குறாங்க. நீங்கள் வந்து ஒரு 100 மாட்டை ஒரே இடத்த கட்டி வச்சு அந்த மாட்டுக்கு தேவையான அத்தனை தீவனங்களை கொடுக்குறீங்க இல்லையா, அது எப்படி உங்களால் முடியுது? தீவனம்லாம் வந்து எப்படி இயற்கை தீவனமா இல்லை வந்து மற்ற மாடுகளுக்கு கொடுக்கின்ற தீவனம் போடுறீங்களா மேடம்? இப்போ நம்ம வந்து 100 மாடுகளையும் கட்டி வச்சு கொடுக்கல. ஆக்சுவலாக அதுக்கு வந்து தீவனம் மற்றும் வெளியிலேருந்து வர வச்சு கொடுக்குறோமே தவிர அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், ஒரு சூழ்நிலை இருக்குது. தீவனமானால் வந்து இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட ஒரு வைக்கோலோ, ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஒரு நெல் விளைவிக்கிறதுக்குள்ளே எவ்வளோ பூச்சி மருந்து அடிக்கிறாங்க, எவ்வளோ செயற்கை உரம் கொடுக்குறாங்கன்னு. அப்போ அந்த உணவை சாப்பிட்டுட்டு அந்த மாட்டுக்குமே வந்து மலட்டுத்தன்மை ஏற்பட்டு உங்களுக்கு கன்று ஈன்றதில் பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அதில் கிடைக்கிற பாலோ இல்லை அதுலேருந்து வர்ற சாணமோ அதுலேயும் வந்து நம்ம கலப்படம் இருக்கும். அப்படிங்கிறதுனால இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க கிட்ட இருந்தால் பெரும்பாலும் நம்ம வந்து வைக்கோலெல்லாம் கொள்முதல் பண்ணுறோம். அதே மாதிரி முக்கியமாக வந்து இந்த தீவனத்தில் பால் உற்பத்தியை ஜாஸ்தி பண்ணுறதுக்கான ஒரு தீவனமாக தான் நம்ம வாங்கிறது இல்லை. ஏன்னா நிறையா இப்போ ஃபீடெல்லாம் வருது, அது வந்து ப்ராசஸ்டு ஃபீடாக இருக்குது, பெல்லட்டாக இருக்குது, சின்ன சின்ன டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும், அதை நம்ம அப்படியே கரைச்சி கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபீடெல்லாம் நம்ம கொடுக்குற போது பால் உற்பத்தி வேணால் பெருகுமே தவிர அந்த மாடோட நலனோ இல்லை அதுலேருந்து வர்ற பாலோட தன்மையோ மாறுபடும். அதனால் நாங்கள் அந்த மாதிரி கொடுக்காம இயற்கை விவசாயத்தில் பண்ணவங்களோட அந்த உளுத்தம்பொட்டு, துவரம்பொட்டு, அந்த புண்ணாக்கு, அந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம மாடு என்ன சாப்பிடுதுங்கிறதோ அதுதான் வந்து அதோட கவ்யத்துலேயும் வரும், கழிவுகள்லேயும் சரி, எல்லாத்துலேயும் சாணமாக வரதும் சரி, பாலாக வரதும் சரி, என்ன உணவு கொடுக்குறோமோ அதுதான் வந்து அவுட்புட்டாக வரும்.
ஸோ அதை நம்ம வந்து நேர்த்தியாக பண்ணும்போது தான் அந்த அவுட்புட் வரும். ஐயா சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை விருப்பப்பட்டு பண்ணும்போது 1000 ரூபாய் நமக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல, ஆனால் நமக்கு வந்து மன திருப்தி, நமக்கு ஒரு திருப்தி. ஏன்னா நம்ம வந்து இதை ஒரு தொழிலாக மட்டும் பார்க்கக்கூடாது, அதில் நமக்கு வந்து நம்ம நேர்த்தியாக பண்ணணும். அந்த பசுக்களோட ஹெல்த்தும் முக்கியம். அதே மாதிரி காளைகளும் நாங்கள் வந்து 100% மெயின்டைன் பண்ணுறோம். மோஸ்ட்லி இப்போ பார்த்தீங்கன்னா காளைக்கண்ணு பிறந்த உடனே கொடுத்துருவாங்க, ஏன்னா காளைகள் வேணாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஜெர்சி எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையாகவே வந்து செனை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா காளைகளையும் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா முந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா வட்டாரத்துக்கு ஒரு மாடு இருக்கும், அந்த காளைகளை அங்கே தனியாக பராமரிப்பு பண்ணுவாங்க. நம்ம இப்போ ப்ரீடிங் சென்டர்னு சொல்கிறோம், பட் அந்த காலத்தில் வந்து அது ஒரு கோயில் காளையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. யார் வேணால் அதுக்கு தீவனம் போடுவாங்க, இவங்க தான் அவங்கள வந்து பராமரிக்கணும்னு இல்லை, அது பாட்டுக்கு ஊரை சுற்றி வரும். பெஸ்ட் ஆஃப் த புல்ஸ் வந்து ஒரு கோயில் காளையாக இருக்கும். அப்போது ஒரே ஒரு விவசாயி வந்து அவங்க மாட்டுக்காக காளையை மெயின்டைன் பண்ண முடியாது. அது வந்து ஒரு பொதுவாக வந்து ஒரு கிராமத்துலேயோ ஒரு வட்டாரத்துலேயோ அவங்களாம் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை தான் வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து காளைகளையும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா எல்லாருமே பசு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா செக்ஸ்டு செமன்னு வருது. இந்த செனை ஊசி போட்டால் கிடாரி கன்று மட்டும்தான் பிறக்கும், காளை கன்று பிறக்காது அப்படிங்கிற மாதிரி செக்ஸ்டு செமன் வருது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த காளைங்கிறதே அழிஞ்சிட்டு வருது. யாருமே இப்போ முந்தியெல்லாம் விவசாயத்துக்கு வந்து உழவு ஓட்டுறதுலேருந்து அந்த விவசாய பொருட்களை வந்து வண்டி மாட்டு இழுக்கிறதுலேருந்து காளைகள் பயன்பாட்டில் இருந்தது. இப்போ எதுக்குமே பயன்பாடு இல்லைங்கிறதுனால காளைகளே தேவையில்லைங்கிற நிலைமை வந்து உருவாக்கிட்டு வருது. அந்த கலப்பின மாடுகள் வந்ததன் காரணமாக நாட்டு மாடுகள் வந்து குறைஞ்சிடுச்சு, நாட்டு மாடுகளும் குறைஞ்சிருச்சு, காளைகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ஸோ அப்போ அந்த காளைகள் பயன்பாட்டில் இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாம் டிராக்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் காளைகள் பயன்பாட்டில் இல்லைங்கிறதுனால காளைகளும் குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம வந்து எப்படி பசு பராமரிப்பு ஒரு முக்கியமான ஒரு மகத்துவம் இருக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை விட முக்கியமானது காளைகள். காளை இருந்தால் தான் அடுத்த சந்ததியே வரும். ஸோ இப்போ இந்த செக்ஸ்டு செமனோ இல்லை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக ரூல்ஸ் கொண்டு வரணும். ஸோ தட் இந்த நாட்டின காளைகள்லாம் வந்து அழிவில் விளிம்பில் இருக்கக்கூடிய ரகங்கள் நிறையா இருக்குது. அது பேரே வந்து அன்னேம்டு அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீட்ஸை அன்டிஃபைன்டு ப்ரீட்ஸுன்னு தான் இருக்குது, அந்த பதிவேட்லேயே அதுதான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அன்டிஃபைன்ட் ப்ரீட்ஸை இன்னும் அதை ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி அதுக்கான ப்ரீடிங் சென்டர் கொண்டு வந்து அந்த காளைகளை நம்ம வந்து பராமரித்து இது இப்போ இருக்கிற நிலமையில் என்னென்னா அடுத்த சந்ததிக்கு நம்ம இதை வந்து கொடுத்துட்டே போக முடியாது. இந்த மாதிரி ஒரு நாட்டின மாடுகளெல்லாம் வந்து அடுத்த சந்ததிகளை பார்க்கவே முடியாது. நம்மளோட குழந்தைங்க பார்க்கும் போது நம்ம சொல்லுவோம் நாங்கள் பார்த்தோம் இப்போல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலைமை மாறுறதுக்கு அந்தந்த வட்டாரத்துக்கான மாடு இனங்களை கண்டுபிடிச்சி அதற்கான ப்ரீடிங் சென்டர்ஸ் நம்ம கொண்டு வந்து அதில் சிறந்த காளைகள் இப்போ பார்த்திங்கன்னா சில இடங்கள்லாம் அவ்வளோ நேர்த்தியாக வந்து ப்ரீடிங் சென்டர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த காளை என்ன மாதிரி கன்று போடுது, ஒரு காளையோட தரத்தை 10 வருஷம் கழித்து தான் முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அது போடுற கன்று, அந்த கன்று ஈனக்கூடிய கன்று, அவங்க கறக்கக்கூடிய பாலை வச்சு தான் இந்த மாடோட தரத்தை வந்து நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீடிங் சென்டர்ஸு சயின்டிஃபிக்காக வந்து அந்த காளையோட திறன் அதெல்லாம் வச்சு ஒரு காளைகளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய ப்ரீடிங் சென்டர்ஸ் ஒரு வட்டாரத்துக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படுது. ஏன்னா சில ஸ்டேட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ப்ரீட்ஸ் இருக்கும், நமக்கு வந்து ஒரு வட்டாரத்துக்கும் ஒரு வித்தியாசமான ப்ரீடு குட்டை ரக மாடுகள் இருக்குது. அந்த குட்டை ரக மாடுகளில் நீங்கள் பால் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, ஆனால் அந்த சாணத்தில் இருக்கிற குவாலிட்டி வந்து மற்ற மாடுகளில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி மாடுகளுக்கான ப்ரீடிங் சென்டர்ஸ் கொண்டு அதை வந்து இனப்பெருக்கம் பண்ணி நம்ம காப்பாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கிறதுனால இப்போ நான் என்ன வேண்டுகோள் எடுத்திருக்கேன்னா ஒரு ப்ரீடிங் சென்டருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்தந்த காளைகள் அந்த வட்டாரத்துக்கான காளைகள் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ப்ரீட்ஸ் எல்லாம் நம்ம கன்சர்வ் பண்ணுறதுக்கு ப்ரீடிங் சென்டர்ஸு அதுக்கான ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உங்களுடைய இந்த பசும்பால் சாணம் கோமியத்திலிருந்து தயாரிக்கப்படுகின்ற அந்த இயற்கையான பொருட்களுக்கு மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வந்து வரவேற்பு இருக்குது அது சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்தா இதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்க எங்கே இருந்தாலும் வந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்லேருந்து வந்து தினசரி எங்ககிட்டேருந்து பால் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அந்த பாலுக்கான விலையும் சரி அந்த தினம் வந்துட்டு போகிறதுக்கான விலையும் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஏன்னா வந்து நிறையா இப்போ ஆர்கானிக்குன்னு கிடைக்குது, A2 மில்க்குன்னு கிடைக்குது, அதாவது கலப்பின மாடுகள்லேருந்து வர்றது A1 மில்க்குன்னும் நாட்டு பசுக்கள்லேருந்து வர்றது A2 மில்க்குன்னு சொல்கிறோம். அப்போ அந்த A2 மில்க்குங்கிறது நிறைய இடங்களில் கிடைக்குது, ஆனால் நிஜமாகவே A2 மில்கான்றத
ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த ப்ராசஸும் கிடையாது. நீங்கள் ஒன் டைம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டால் போகிறோம். இன்றைக்கி நான் டெஸ்டிங்க்கு கொடுக்கும்போது ஒரு நாட்டு மாடு பாலை கொடுத்து டெஸ்டிங் சர்டிஃபிகேட் ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நான் வருஷம் பூரா அந்த கலப்பின மாடோட பாலை கொடுத்தா கூட மக்களால் டக்குன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்ஸுங்கிறது வந்து ரொம்ப அத்தன்டிக்காக இல்லை. அப்போது மக்கள் இப்போ என்ன பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவங்க நிஜமாகவே வந்து நேர்மையாக ஒரு தரமான பொருள் கொடுக்குறாங்களாங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வந்து வாங்கிக்கிறதுக்கு ஆர்வம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இது எல்லா இடங்கள்லையும் கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இதற்கான விழிப்புணர்வு தான் முக்கியம். அதை பற்றி புரிஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான வரவேற்பு இருக்குது. ஆனால் இது வந்து ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இது ஒரு நல்ல பொருள், தரமான பொருள், A2 மில்க் தான் நல்லதுன்னு தெரிஞ்சதுன்னா நிறைய மார்க்கெட்டில் டூப்ளிகேட்ஸ் வர ஆரம்பிக்குது. நிறைய வந்து தப்பாக பேக்கேஜிங் பண்ணி இது A2 மில்க்குன்னு கொடுக்குறாங்க. தெரியாமையே தப்பு பண்ணுறாங்க, தெரிஞ்சும் தப்பு பண்ணுறாங்க. இப்போ ஆர்கானிக் ஸ்டோர்ஸ் ரோட்டில் 4 ஆர்கானிக் ஸ்டோர் இருக்குது. ஆனால் ஆர்கானிக் ஸ்டோர் வச்சுருக்கவங்க எல்லாத்துக்குமே ஆர்கானிக்னா என்னன்னு தெரியுமானா தெரியாது. இது இப்போதைக்கு லாபகரமான தொழிலா, இதை போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க. சரி சார், நீங்கள் எங்கேருந்து இதெல்லாம் கொள்முதல் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறதே பார்த்த போதே தெரியுது அவங்களுக்கு ஆர்கானிக்னா என்னன்னே தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து விஷயம் தெரியாதவங்க வராங்க. ஸோ இப்போதைக்கு தேவை இருக்கிறது வந்து விழிப்புணர்வு. அப்புறம் ஐயா வந்து கல்வி பற்றியும் சொன்னாங்க. இப்போ நான் வந்து வானகமில் போய் ஒரு பயிற்சி எடுத்தேன், 3 நாள் பயிற்சி, நம்மாழ்வார் ஐயாவோட ஒரு பயிற்சி கூடம். அங்கே போய் பயிற்சி எடுக்கும் போது அக்ரிகல்ச்சரல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கிற 2 ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருந்தாங்க. எனக்கு வந்து அக்ரிகல்ச்சர் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஸோ அவங்க சொல்கிறது தான் எனக்கு எல்லாமே. இப்போ இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காலேஜில் படித்ததுக்கும் இங்கே படிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை, அவங்க சொல்லி கொடுத்தது எல்லாமே தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க, 3 வருஷமாக நான் படித்ததை 3 நாளில் நீங்கள் பூராவுமே தப்புன்னு சொல்லிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த விழிப்புணர்வும் சரி, நமக்கு வந்து அந்த பாடத்திட்டத்துலேயும் சரி, அந்த கரெக்டான விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் போய் சேரணும். அப்போ காலேஜஸில் கொடுக்குற சிலபஸையும் நம்ம பார்க்கணும். காலேஜஸில் வருது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி பிஎஸ்சி எம்எஸ்சி படித்தாலும் அவங்க படிக்கிறது பெரும்பாலும் ஆர்கானிக் ஃபார்மிங் பற்றி இருக்கா, அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி நுகர்வோருக்கும் அந்த விழிப்புணர்வும், இப்போ இந்த ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ன்னு வைக்கிறவங்களும் அது நிஜமாகவே ஆத்தென்டிக்காக தான் சோர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ முக்கியமாக விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டியது கட்டாயத்தில் இருக்கும். அதே மாதிரி முடிச்சுக்கிறோம். இப்போ இயற்கை இடுபொருள்கள், இயற்கையான உற்பத்தி பண்ணுற அரிசி, பைத்தம் பருப்பு, உளுந்தம் பருப்பு எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது புழு வண்டு வந்துடும். அதுதான் அதுக்கு சான்றே. அதனால தான் அதிகப்படியான குவான்டிட்டி அதில் உற்பத்தி பண்ணி அரைச்சியாக வச்சிட முடியாது. ஒரு அரிசியை வந்து நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 65-70 நாளுக்கு மேலே போச்சுன்னா அதில் வண்டு கண்டிப்பாக இருக்கும். அது ரசாயனம் கிடையாது இல்லையா, அது சீக்கிரமாக அந்த புழு பூச்சி வரும். அதை வச்சு நம்ம வந்து புழு இருக்குது அப்படின்னு நம்ம தவறாக பேச வேண்டியதில்லை. அதே மாதிரி மார்க்கெட்டில் மகளிர்லாம் பெண்கள்லாம் ஒரு கீரை வாங்கும் போது அதில் கொஞ்சம் பூச்சி கிச்சமாக அடிச்சிருந்ததுன்னா அந்த கீரையை இவங்க வாங்குறதில்ல. அப்படியே கீரை ஜொலிக்கணும். அப்படியே டி நகரில் வந்து ஒரு லைட்டு போட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டுடியோவில் இருக்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே பச்சை பசேர்னு இருந்ததுன்னா அதை வாங்குவாங்க. ஆனால் பூச்சி அடித்தது தான் இயற்கையான முறையில் விளைஞ்சிது. அதே மாதிரி இந்த கொடமிளகாய், பஜ்ஜி மிளகாய், இது எல்லாமே 100 விழுக்காடு கெமிக்கல் தான். அப்படியே மருந்தில் தொட்டு வருது. அதில் அதனால தான் அது வந்து அவ்வளோ பாலிஷ்டாக இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கணும். இயற்கையான பொருளை உற்பத்தி பண்ணுற உண்மையான விவசாயிக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிடணும். அதுக்கு அடுத்தது ஒரு பழம் சுவையாக இருக்குதுன்னா ஒரு சின்ன தேன் சிட்டு குருவிக்கு தெரியுதா இல்லையா, அது போய் ஓட்டை போட்டதுன்னா அந்த பழத்தை எடுத்தோம்னா சுவையாக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு குருவியும் பாதுகாக்கப்படணும். பாலினேஷன், தேனீக்கள் இல்லைன்னா என்ன நடக்கும், எந்த இடத்துல எதுவுமே விளையாது. ஆனால் தேனை மட்டும் நம்ம எங்கே கிடைக்குது நல்ல தேனா அப்படின்னு வாங்கி சாப்பிட்ற நம்ம தேனை வாழ்கிறதுக்கு உண்டான சூழல் இப்போ இல்லை. குறிப்பாக நகர பகுதிகளில் தேனீக்கள் வாழக்கூடிய சூழல் இல்லை. ஏன்னா வெளிச்சம் இருக்குது, ஒளிச்சத்தம் இருக்குது, வாகன போக்கம் இருக்குது. ஆமாம், இதை நம்ம என்னுடைய காட்டில், இந்த 15 ஏக்கர் காட்டில் எல்லா இடத்துலையும் தேனீக்கள் இருக்குது. 1300 வகையான மரங்கள் வளர்த்துருக்குறோம் 24 வருஷமாக. ஐயா நம்மாழ்வார் வந்து ஓய்வு எடுத்த காடு. ஒரு வருஷத்துக்கு 50,000 மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். அடுத்தது நம்ம என்ன கொடுத்துட்டு போகிறோம், அதுலேருந்து என்ன கிடைக்குதுங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதில்லை. இந்த மண் மலட்டுத்தன்மை இல்லாமல்
ஒரு குழந்தைகளும் தனிமனித ஆரோக்கியத்தோடு வாழணும்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும், இந்த மண் வளமாக இருக்கணும், வரக்கூடிய சந்ததிக்கு பாரம்பரிய விளையாட்டை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போகணும். இன்றைக்கி வந்து அரிசி வந்து எந்த மரத்தில் காய்க்குது அப்படின்னு என் தோட்டத்திலே வந்து என்னை கேட்கும்போது மிகப்பெரிய பேராபத்தாக இருக்குது. அதை இவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பாடத்திட்டத்திலும் வேளாண்னுடைய கல்வி முறையை நடைமுறை கல்வியாக அதை கொண்டாடணும். அதில் குறிப்பாக நம்மாழ்வார் பெயரில் கொண்டாடணும். நம்மாழ்வாருக்கு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு இயற்கை வேளாண் கல்லூரி ஒரு 4-5 மாவட்டத்திலையாவது துவக்கணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். வயலுக்கு எவ்வளோ பறவைகள் வருது சார் உங்கள் வயலுக்கு? என்னுடைய 2000 பறவை தங்குது. 2000 பறவை தங்குதுன்னா எனக்கு பக்கத்தில் தான் வேடந்தாங்கல் இருக்குது. அதனால் வேடந்தாங்கல் பறவை வருதுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். வேடந்தாங்கல் பறவை வந்து பல நாடுகள்லேருந்து வருது. ஆஸ்திரேலியாவிலேருந்து வருது, இலங்கை பகுதியிலேருந்து வருது. இந்த பகுதியில் வந்தால் பருவ காலங்களில் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிச்சிட்டு மறுபடியும் அவங்க கூட்டிக்கின்னு அங்கே போயிடுறாங்க. ஆனால் நம்ம பரப்பில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற பரப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய பறவைகள் எல்லாமே நம்மளுடைய நாட்டு பறவைகள். அவங்க தான் பண்ணுறாங்க. இந்த சிட்டுக்குருவி, தூக்கணாங்குருவி, ரெட்டவால் குருவி, இந்த மாதிரி பறவைகள் நம்ம நாட்டு பறவைகள் தான் தங்குது. இவங்க தான் வந்து இரவு நேரங்களில் வந்து தங்கிட்டு ஓய்வு எடுக்கக்கூடிய காடாக இருக்குது. இங்கேருந்து தான் அவங்க வெளியே போகிறாங்க. அதில் இயற்கை வேளாண்மையும் பண்ணுறோம், எல்லா வகையான மரக்கன்றுகளும் உற்பத்தி பண்ணுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நந்தவனங்களுக்கும் கோயில் நந்தவன காடுகளை நம்ம ஏற்படுத்திட்டுருக்கிறோம். பள்ளிகளில் மரங்கள் நட்டுட்ருக்கோம். தொடர்ச்சியாக அதை 24வது ஆண்டாக அந்த காட்டை உருவாக்கி அதை பண்ணிகிட்ருக்குறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்குறவங்க எல்லாருமே, இங்கே மேடையில் இருக்கிறவங்களும் அதை என் காட்டுக்கு வரணும். இதை பார்க்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்லாம் என் தோட்டத்தில் வாங்க, வந்து ஒரு நாள் பயிற்சி எடுத்துங்க, வந்து பார்த்துட்டு போங்க. அதுக்கு ஏதேனும் கட்டணம் இல்லை. தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் விவசாயிகள் வாங்கியுள்ள கடனை வந்து ரத்து செய்யணுன்ற கோரிக்கையை விவசாயிகள் முன் வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறு சார்? அதை பொறுத்தளவுக்கும் பாரதிய ஜனதாவினுடைய பார்வை வந்து வேற இருக்குது. அதற்கான ரத்துக்கான சாத்தியம் இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அவங்களுடைய பாலிசிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து வி ஆர் ரெடி டு கிவ் இன்புட் சப்சிடி, நாங்கள் கிரெடிட் வைவருக்குள்ளே போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதற்கு 2 விஷயம் இருக்குது. அதற்கு WTO நாம்ஸும் வந்து அதை வந்து தடுக்குது. நம்ம கோரிக்கை வைப்பது எங்களுடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம்னு சொன்னாலும் அரசுக்கு இருக்கக்கூடிய பன்னாட்டு அழுத்தங்களையும் நம்ம கண்கொண்டு பார்க்கணும். அதே மாதிரி மாநில அரசுகள் வந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய, அவர்களுடைய நிதியிலிருந்து கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து அவங்க வந்து வித்ட்ரா பண்ணலாம். அதுலேயே ஒரு சில குளறுபடிகள் நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் வாங்கின கடன்களையும் ஒரு காலகட்டத்தில் மாநில அரசே பொறுப்பேற்றுட்டு தள்ளுபடி பண்ணாங்க. அதில் ஒரு சில மாநிலங்கள் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வட்டியை தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஒரு சில மாநிலங்கள் வந்து ஒன் டைம் செட்டில்மெண்ட் வாங்கி உங்களுடைய லாங் பெண்டிங் கிரெடிட்ஸை வந்து பண்ணுறோம். ஒன்று பயிர்க்கடனாக வரும், என்னென்னா அக்ரிகல்ச்சரல், ஒன்று கிராப் லோன், அக்ரிகல்ச்சரல் கிராப் லோன், இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் டேர்ம் லோன், இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் மல்டிபர்பஸ் லோன் ஒன்று வரும். அதில் வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம எடுத்துக்குவோம். டிராக்டர், சின்ன வெஹிக்கிள்ஸ் கூட எடுத்துக்கலாம். கிரெடிட்டுக்கு நம்ம போர்வெல் கூட பண்ணிக்கிடுவாங்க. சோலார் பம்ப் செட் போடுறவங்க கூட லோன் போவாங்க. அதை வந்து ரெகுலரைஸ் பண்ணணும்னு தான் இப்போ நம்ம கேட்குறோம். என்ன கேட்குறோன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு பயிர்க்கடன் வந்து 7% கிடைக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியான கடன்கள்லாம் 12% வட்டிக்கு தான் வருது. இப்போது நேஷனல் ஹார்டிகல்ச்சர் போர்டு, தேசிய தோட்டக்கலை வாரியத்துக்கு கீழே உட்பட்ட ப்ராஜெக்ட் ஏதாவது நம்ம பண்ணாலும் அந்த கிரெடிட் வந்து 12% போகுது. ஆனால் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டில் 3% வைவர் தராங்க. மத்திய அரசினுடைய CACP என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு கடன் தரோம், அதற்கான வட்டியை குறைக்கிறதுக்கான வழிமுறையும் சொல்லித்தரோம். CACP வந்து 11% சொன்னுச்சுன்னா 3% வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்லேயோ இல்லது உங்களுடைய மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய சஃபஸ்டிகேட்டட் மெக்கானிசம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர் மூலமா அப்ரோச் பண்ணாலோ அதில் 3% சப்வென்ஷன் உங்களுக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொறுப்புலேருந்து அவங்க விளைவிக்கிறாங்க. ஆனால் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய மாநில அரசு பார்வை மாநில அரசுக்கு தான் இருக்கணும். சந்திரசேகர ராவ் 9 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார். ஆனால் அவர் ஏக்கருக்கு 4000 ரூபாய் 2 முறை வந்து ரைத்து பந்தன்னு சொல்லி நீங்கள் சாகுபடி பண்ணா போதும், நீங்கள் ஒரு ஏக்கர் நட்டுருக்கீங்களா, அது நெல்லா கரும்பாலாம் கிடையாது, 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு 4000 ரூபா ரைத்து பந்தன்னு சொல்லி அவர் கொடுத்தார். ஆனால் அவரே தோற்று போனார். இது வரலாறு. ஏக்கருக்கு 4000 கொடுத்த அவரையே அந்த தெலுங்கானா மக்கள் புறக்கணிச்சாங்க. 2 முறை கொடுத்தார், 8000 ரூபாய் வந்து கொடுத்தாங்க. இங்கே நீங்கள் வந்து ஃப்ரீ கரண்ட் கொடுக்குறதா சொல்கிறீங்க. அது வந்து வேளாண் உற்பத்தி மின்சாரம், அது கிட்டத்தட்ட ஒரு 785 கோடி ரூபாய் தான் அது விவசாயிகளுக்காக கொடுக்கறது. இதில் நிறைய அலோகேஷன்ஸ் வந்து விவசாயத்துக்காக ஒதுக்கப்படுகிற தொகைகள் வந்து மடைமாற்றம் செய்யப்படுகிறதுங்கிற குற்றச்சாட்டை நாங்கள் வந்து வைக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். 3வது, மத்திய அரசிலிருந்து வரக்கூடிய பணம் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக அந்த திட்டங்களுக்கு நோக்கி செயல்படுத்த விடுறதில்லை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா
நெல் மூட்டை நனையுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம், ஒரு சாமானியருக்கும் தெரிந்த விஷயம், ஒரு செய்தி பார்க்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு கூட ஒரு புரியக்கூடிய ஒரு விஷயம். அந்தந்த ஊரில் இப்போ என் ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஊர் சேர்ந்த ஒரு டிபிசியில் ஒரு 16,000 20,000 மூட்டை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு வேர் ஹவுஸை கிரியேட் பண்ணாலே அது முடிஞ்சு போச்சு, அந்த மொபிலிட்டி குறைஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இல்லை என்ற குற்றச்சாட்டை விவசாயம் முன் வச்சிருக்காங்க. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நவரை, இப்போ இவங்களுடைய பகுதியில் பார்த்தீங்கன்னா நவரை வரும், இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா குறுவை வரும். அதில் குறுவையும் வந்து இரவை பகுதிகளில் மட்டும்தான், யாராருக்கெல்லாம் பம்ப் செட் ஃபெசிலிட்டி இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் குறுவை வரும். பெரும்பாலான பகுதிகளில் கடற்கரை ஒட்டிய பகுதிகளில் ஒன்லி சம்பா மட்டும்தான் வரும். இந்த பகுதிகளில் மட்டும்தான் ஓப்பன் பண்ணப்படும். இப்போ நெல் கொள்முதல் நிலையம் வந்து திறக்கப்படுறதே பொங்கலுக்கு பிறகுதான். இதில் நிறைய முரண்பாடான கருத்துக்களையும் எங்கள் பகுதியிலிருந்து எங்கள் பக்கத்திலிருந்து தெரிவிப்பார்கள். இன்னும் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படலை சார். ஆண்டாண்டு காலமாகவே பொங்கலுக்கு பிறகுதான் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படும். அதில் 19% மாய்ச்சர் உள்ள நெல்லை கொள்முதல் பண்ணணும் நான் அண்ணனும் சொல்லுவோம். அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 16% மாய்ச்சர் இருந்தாச்சுன்னா தான் கொள்முதல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்படி மழை பெஞ்சிருச்சுன்னா ரொம்ப காய வைக்க முடியாது. அப்போ அந்த சுமை அரசுக்கு ஏற்படும். நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நியாயங்களையும் குறைகளையும் உணராதவர்கள் கிடையாது. எங்கள் பக்கத்தில் இருக்க நியாயத்தை எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அதே அளவுக்கு எங்கள் பக்கத்தில் இருக்க குறையும் நாங்கள் உணர்றோம். ஆனால் நாங்கள் இந்த மெக்கானிசத்தை நீங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வந்து 783 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை மாநில அரசு உருவாக்கி இருக்கிறது. இதற்கு மத்திய அரசினுடைய பங்களிப்பு இருக்கிறது, மாநில அரசினுடைய நிர்வாகம் இருக்கிறது. அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை நீங்கள் டிபிசி நடத்துங்கன்னு சொல்றீங்க, நேரடி நெல் கொள்முதல் நிலையம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை நடத்துங்கன்னு சொல்றீங்க. அவங்க உழவர்களுடைய தலையிலேயே வச்சிட வேண்டியதானே? நீனே உன் ப்ராடக்டை ப்ரொக்யூர் பண்ணு, நீனே பாதுகாத்துக்கோ, நீனே ப்ரொடியூசர் கம்பெனியில் விற்றுக்கோ. அவனை ஃபுல்லாக எம்பவர் பண்ண விடுறதில்ல. அங்கங்கே ரெட்டேபிசம். நீ தான் ப்ரொக்யூர் பண்ணணும், நீங்கள் தான் சாக்கு எடுத்துகிட்டு போகணும், அது நினைஞ்சா நீங்கள் தான் பொறுப்புன்னு 10 கண்டிஷன் போட்டால் எந்த கம்பெனியோடைய சேர்மனோ சிஓவும் போய் அதில் சைன் பண்ணுவாங்க? இதெல்லாம் ஆனால் இதே கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணி அந்த நெல் மூட்டை நினைஞ்சா அது பொறுப்பு கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் கிளர்க்கு பண்ணால் அது தப்பு கிடையாது. இன்னும் இறங்கி வந்து சொல்ல போனால் இந்த அரசினுடைய பார்வையில் தான் மாறுபாடு வேணும். இவர்கள் வந்து பல நேரங்களில் வந்து பார்வை திறன் குறைபாடு உடையவர்களாகவும், பல நேரங்களில் செவித்திறன் குறைபாடு உடையவர்களாகவும், பல நேரத்தில் மனநோயாளிகளாகவும் இவர்கள் இருப்பது தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்படாமல் பல ஆண்டு காலமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுக்கே காரணம். மரியாதைக்குரிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்களை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனைக்கு முதல்ல கூட்டு போங்க. மருத்துவமனை கூட்டு போய் அவங்களுக்கு கண்ணு காதெல்லாம் தெரியுதான்னு முதல்ல பார்க்க சொல்லுங்க. ஏனென்று கேட்டால் இது எல்லாருக்குமே தெரியும் சார். 23 ஆண்டு காலமாக வேளாண்மையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அருண்குமாருக்கு தெரியுதுன்னா 50 ஆண்டு காலமாக ஈடுபட்ட இவர்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியுதுன்னா இது உங்களுக்கும் தெரியும். வேளாண்மை துறை அமைச்சர் மிகப்பெரிய பண்ணையார், கிட்டத்தட்ட 200-300 ஏக்கர் சாகுபடி செய்யக்கூடியவர், அவருக்கும் தெரியும். ஒவ்வொரு அமைச்சருமே 200 ஏக்கர் 300 ஏக்கர் நிலங்களை வைத்து சாகுபடி செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த வழி உண்டு. இன்றைக்கும் அவருக்கு வர வேண்டிய அம்பிகா சுகரிலிருந்து வேளாண் துறை அமைச்சருக்கு வர வேண்டிய கரும்பு பணமே கிட்டத்தட்ட ஒரு 30 40 லட்சம் ரூபாய் பெண்டிங் இருக்குது. எங்களை மாதிரி அவரும் கேஸை போட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, முடிவெடுக்க வேண்டிய இடத்துல, தீர்மானிக்க வேண்டிய இடத்துல, சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீங்க பார்க்க மறுக்கிறீங்க, கேட்க மறுக்கிறீங்க, வேலை செய்ய மறுக்கிறீங்க. உங்களுக்கு வேலை செய்ய தெரியலன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். உங்களுக்கு வேலை செய்ய தெரியலன்னு சொல்கிறோம். உடனே கமிட்டி போடுங்கன்னு நாங்கள் சொல்லலை. உங்களுக்கு வேலை செய்ய தெரியல. நீங்கள் சுகர் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் ஏன் சார் வந்து உங்களுக்கு சுகர்கேன் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணால் ஏன் உங்களுக்கு வந்து டெல்டாவில் வந்து இவ்வளோ பேடி ப்ரொடக்ஷன் வரப்போகுது? காஞ்சிபுரத்துலையும் திருவள்ளூர்லையும் என்ன குவாண்டம் இருக்கோ அதே குவாண்டம் தான் கிட்டத்தட்ட டெல்டாவில் வரும். நீங்கள் சுகர் ஏரியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, சுகர்கேன் ஏரியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, இரவை பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெரும்பாலான நபர்கள் அவன் கரும்புக்கு போயிடுவான், மாற்றுப்பயிருக்கு போயிடுவான். ரெண்டாவது, நாங்கள் என்ன சொல்கிறோம், இன்னைக்கு கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னு ஒரு டேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய கால சூழ்நிலை மாற்றம், ஒரே நாளில் 30 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, காயல்பட்டினத்தில் 90 சென்டிமீட்டர் மழை பெய்யுதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர், இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐக்கிய நாடுகள் சபைக்கு கீழே வந்த UNEP யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் என்ன சொல்கிறான்னா, நீ கிராப்பிங் லீவ் கொடுங்குறான். பயிர் செய்வதற்கு லீவ் கொடு. அந்த ஒரு 2 மாதம் வந்து உனக்கு வந்து என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸ் வரும்னு சொன்னால், அதிகப்படியான மழை பொழிவு வரும்னா அந்த 2 மாதம் வந்து லீவ் கொடு, அந்த 2 மாதத்தில் பயிர் செய்யாதான்னு சொல்கிறான். இதை இவங்களுக்கு புரியணும்னா நான் அந்த லீவுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுமா இல்லையா? ஒரு ஏக்கருக்கு 1000 ரூபா கொடுத்து நீ 10 ஏக்கர் வச்சிருக்கியா, அந்த 2 மாதம் உன் வயலில் பயிர் வச்சிருக்காம வச்சிருந்தேன்னா உனக்கு 20,000 ரூபா தரேன்னு சொன்னால் எங்கள் விவசாயி கேட்பான். இந்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய அளவுக்கு, இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க வேண்டிய அளவுக்கு, இந்த அளவுக்கு திட்டமிட வேண்டிய கட்டாயத்திற்கு சுற்றுச்சூழல் உங்களை மாற்றி இருக்கிறது. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வந்து உணர்றதே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகையில் பொறி விழுந்ததுக்கு பிறகு மழை இல்லைங்கிறது டெல்டாவில் இருக்கக்கூடிய பழமொழி. கார்த்திகை பொறினா கார்த்திகையில் பொறி விழுந்ததுக்கு பிறகு மழை கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு மார்கழி தேதி என்ன, கிட்டத்தட்ட மார்கழி 25 தேதி கடுமையான மழை பொழிந்து கொண்டு இருக்கிறது.
இதெல்லாம் காலச்சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம். அண்ணன் சொன்னாங்க கடல் நீர் உட்புகுதல் 20 கிலோமீட்டர் 21 கிலோமீட்டர் வரைக்கும் அப்பர் அக்குஃபயர் வந்து கம்ப்ளீட்டாக உப்பு தண்ணியாக போயிடுச்சு. ஏன்னா கடலுக்கு செல்ல வேண்டிய நீரும் சென்று சேரணும். டெல்டாவில் வந்து நீங்கள் தடுப்பணைகள் கட்ட முடியாது. அண்ணன் ஊரில் கட்டலாம். அண்ணன் ஊருக்கு இந்தாண்ட தள்ளி வந்து எல்லாம் திருச்சி தாண்டி வந்தீங்கன்னா டெல்டாவில் நீங்கள் கட்ட முடியாது. நீங்கள் கட்டுனீங்கன்னா அடிச்சுட்டு வர வெள்ளம் அதையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடும். அதனால தான் கொள்ளிடத்தில், காவேரியில், மஞ்சளாறில், வெண்ணாறில், வெட்டாறில் இந்த ஆறுகளில் எல்லாம் தடுப்பணைகள் வந்து கட்டப்படுவதிலிருந்து தடுக்கப்படுறதுக்கான காரணம் இயற்கை. ஏன்னா அதெல்லாம் பண்டு சாண்ட் பண்ட்ஸு. நீங்கள் அதில் அரை டிஎம்சி தண்ணியை சேர்க்குனீங்கன்னு வைங்களேன், அதோட ப்ரொடக்டிவிட்டி கூட அதுக்கு வராது. சார், எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் சயின்ஸ். இங்கே அறிவியல் தெரிந்தவர்களும் அறிவு உள்ளவர்களும் அமைச்சர்களாக இருக்கிற வரையில், ஆட்சியாளர்களாக இருக்கிற வரையில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது குறைவாக இருக்கிறவங்க மேலே இருக்காங்கிறது எங்களுடைய பிரச்சனையை. இப்போ வந்து மறைந்த முன்னாள் வேளாண் விஞ்ஞானி MS சுவாமிநாதன் ஒரு பரிந்துரை செய்தார். அதாவது 23 பொருட்களுக்கு MSP குறைந்தபட்ச ஆதரவு விலை அவர் பரிந்துரை செய்து 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 20 ஆண்டுகளாக அந்த விலை வந்து நடைமுறைக்கு வரலை. அந்த விலை நடைமுறைக்கு வந்தால் ஓரளவுக்கு அந்த வேளாண் விளைபொருளுக்கு விலை கிடைக்கும். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? வெளிப்படையாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா CACPக்கு தான் அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. MS சுவாமிநாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் வந்து இன்ட்ரீம் ரெக்கமெண்டேஷன் 2004, அது பிறகு ஃபைனல் ரெக்கமெண்டேஷன் 2007 கொடுத்தாங்க. அதில் 3 ஃபேக்டர் இருக்குது. B1, C1, C2. நாங்கள் கேட்குறது C2 ஃபேக்டர். C2 ஃபேக்டர்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவன் அந்த நிலத்திற்கான வாடகை தொகையும் அவனுக்கு தரணும். இப்போ நான் நிலத்தை உங்கள்கிட்ட குத்தை கொடுத்தேன்னா ஏக்கருக்கு ஒரு 5000 ரூபா கொடுப்பீங்கன்னு வைங்களேன், அந்த காசு வந்து எனக்கு கிடைச்சிடும் இல்லையா? அதற்கான நிலம் வாடகை. நான் அதில் ஒரு தொழிலாளியாக உழைக்கிறேன்னா எனக்கு 365 நாட்களுக்கும் எனக்கு உள்ள கூலி ஏதோ ஒரு கூலி வரும் இல்லையா? 200 ரூபாய் 300 ரூபாய் ஆவரேஜ், 600 ரூபாய் இல்லை, 200 ரூபாய் 300 ரூபாய். அந்த C2 ஃபேக்டரில் எல்லா வகையான கணக்குகளும் உள்ளிடப்படுவதனால அந்த C2 ஃபேக்டரை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பண்ணால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இவர்கள் தர மறுக்கிற 2500 ரூபாய் அல்ல, ஒரு குவிண்டால் நெல்லினுடைய விலை தெரியும் 3640 ரூபாய் வரும். 3640 ரூபாய் வந்ததுன்னா 50 கிலோ அரிசியினுடைய விலை 3640 ரூபாய் ஆவரேஜ் பண்ணீங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோ அரிசி வந்து 75 ரூபாய்க்கு விற்றால் தான் நீங்கள் MS சுவாமிநாதன் கமிட்டியோட பரிந்துரையை நீங்கள் கொண்டு வர முடியும். ஒன்று. ரெண்டாவது, அந்த கமிட்டியினுடைய பரிந்துரைகள் ஏன் வந்து இவ்வளவு காலம் கிடப்பில் போடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, பணவீக்க விகிதம், இன்ஃப்ளேஷன், அந்த மக்களுடைய வாங்கும் தரன், பர்ச்சேசிங் பவர் பாரிட்டின்னு சொல்லுவான். ஒரு தனி மனிதன் அவனால் இந்த பொருளை போய் இவ்வளோ ரூபாய்க்கு தான் வாங்க முடியும். 10 கிலோ அரிசியை 300 ரூபாய்க்கு வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருவனால 780 ரூபாய்க்கு வாங்கணும்னு சொன்னால் அது அவனுடைய பர்ச்சேசிங் பவர் பாரிட்டியை அஃபெக்ட் பண்ணுமா இல்லையா? அது விலைவாசியை கொண்டு வருமா இல்லையா? அப்போ மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மொபைலைஸ் ஆகக்கூடிய பணத்தினுடைய வேல்யூ குறையுமா இல்லையா? இது எங்களுக்கும் தெரியும். MS சுவாமிநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரைகள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு கிடையாது. நாங்கள் கேட்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இன்புட் சப்சிடி கொடு, இடுபொருள் மானியம் கொடு. நீ 10 ஏக்கர் நடுறியா, இந்த 40,000 ரூபாய் எடுத்துட்டு போ. 20 ஏக்கர் நடுறியா, 40,000. நீ எதுக்கு வந்து எங்களுக்கான பொருட்களை நீ ஒரு கம்பெனிகிட்ட வாங்குற, அதை டிரான்ஸ்போர்ட் பண்ற, அதில் மேல் கமிஷன் வைக்கிற, கீழ் கமிஷன் வைக்கிற, உள் கமிஷன் வைக்கிற, அது வீணா போகுது. இதெல்லாம் உனக்கு எதுக்கு வேலை? நீ சாகுபடி பண்றியா, என்ரோல் பண்ணிக்க. If you are a farmer, enroll with the register. பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானாவில் சாத்தியமான ஒரு விஷயம், கர்நாடகாவில் சாத்தியமான ஒரு விஷயம், ஆந்திராவில் சாத்தியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் சாத்தியப்படவில்லை என்று சொன்னால் உழவர்களின் மீது குறை அல்ல, அரசின் மீது குறை. வந்து மத்திய அரசு வந்து இந்த MS சுவாமிநாதன் பரிந்துரையை வந்து நிறைவேற்றுவதற்கு முன் வரல. மாநில அரசாங்கமே இந்த வேலையை நிறைவேற்ற முன் வரலாமா? வாய்ப்பு இருக்கா? மாநில அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நாளையிலிருந்து போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து 8 ஆண்டு காலம் அவங்களுடைய பிடித்து வைக்கப்பட்ட PF தொகையை கேட்குறாங்க. வேற எதையும் கேட்கல. அவங்களுடைய பணம் பிடித்து வைக்கப்பட்ட PF தொகையும் இன்சூரன்ஸ் தொகையும் தான் கேட்குறாங்க. 8 ஆண்டு காலமாக அவங்களுக்கு தரேன்னு சொல்லிட்டு இருந்த உத்தரவாதத்தை தான் அவங்க கேட்குறாங்க. அதே மாதிரி கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்க முடியாத இந்த மாநில அரசுக்கு நீங்கள் சொல்றது போல, நான் சொல்றது போல நடைமுறையில் சாத்தியமில்லாத ஒரு கோரிக்கையை வைப்பதற்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. நடைமுறையில் சாத்தியமில்லாத மாநில அரசால் அது கொடுக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு மிகப்பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35,000 crores போகும். அது வராது. அது நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயம். இவங்க கரும்புக்கான சப்சிடி பேக்கேஜ் கொடுக்கறது கூட இவங்க கிட்ட பணம் இல்லை. இவங்க எல்லா பணத்தையும் டீரூட் பண்ணுறாங்க, வேற வகையில் என்ரூட் பண்ணுறாங்க, இவங்க வேற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. கரெக்டுங்களா? அதனால் வந்து இவங்க டைவர்ட் பண்ணுறாங்க, ஃபண்டு நிறைய டைவர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இன்னைக்கு WRDயில் இருக்கக்கூடிய ஏரிகளை தூர்வாடுறதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இவர்கள்ட்ட கிடையாது. சகோதரர் சொன்னாங்க, காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் ஏரிகளை தூர்வாருவதற்கு பேன் இருக்கு. எஸ், பேன் இருக்கு. PWD ஏரிக்குள்ள ஃபார்மர் போக முடியாது. PWDக்குள்ள ஏரிக்குள்ள யார் போகலான்னு கேட்டிங்கன்னா கான்ட்ராக்டர் தான் போகலாம். எவன் கமிஷன் கொடுக்குறானோ அவன் தான் டெண்டர் போடுவான். அங்கே நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அவனுக்கு இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதி வரைக்கும் இத்தனை அடி மண் அள்ளலான்னு கொடுப்பாங்க. அந்த மண் அள்ளி அவன் வித்துட்டு போயிடுவான்.
ஆனால் ஃபார்மர்ஸ் போய் 10 லோடு மண்ணை எடுத்துகிட்டு போக முடியாது. இது நாங்கள் எந்த ஏரிக்குள்ளே போகலான்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, ஊரக வளர்ச்சித்துறைக்கு கீழே, அந்த ஏரிக்குள்ளே போகலாம். பஞ்சாயத்துக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, 5 ஏக்கருக்கு உட்பட்ட ஏரிகள் குளங்கள், அங்கே போகலாம். அதற்கும் அந்த ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதமும் அவர்களுடைய அனுமதியும் முக்கியம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்ய முடியும். இது டிமாண்டை போக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு பகுதியிலையும் இதை நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய மையங்களை வந்து நம்ம உருவாக்கணும். அது அரசு முன் வந்ததுன்னா இன்னும் எளிமையாக இருக்கும். ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த கழிவு இருக்குது. நம்ம ஒரு மாவட்டத்திலேருந்து முழுக்க ஒரே இடத்துக்கு கொண்டு வந்தோம்னா அதோட போக்குவரத்து செலவு வந்து கூடும். ஸோ அப்போது அதே போல் ஆட்களும் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நகராட்சி பேரூராட்சியிலையும் செய்யும்போது அந்தந்த பகுதியில் இருக்கவங்களுக்கே வேலை வாய்ப்பும் கிடைக்கும். இதில் அங்கே இருக்கிற கழிவுகளே மறுசுழற்சி செய்யப்படும். அப்போ எல்லா இடத்துலையுமே இது தூய்மையும் கடைபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் அந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் வந்து விளையாட்டுமே இல்லாத உரத்தை வந்து எப்பயுமே பயன்படுத்தலாம். அரசு வந்து இதை முன்னெடுத்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு நடவு முதல் அறுவடை வரை 5000 ரூபாயில் விவசாயம் செய்ய முடியும். ஸோ இது வந்து சாத்தியமுள்ள ஒரு விஷயந்தான். இதை வந்து அரசு தான் வந்து எல்லா பகுதியிலையும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும். நாமளே கொண்டு போகிறோம் அப்படின்னா இது நெடுங்காலமாகும். ஸோ உடனே நம்ம வந்து கார்ப்பரேட் கிடையாது. ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி பெருசாக உடனே ஜம்ப் ஆகி போகலாம் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் அரசு ஊக்குவிச்சா நம்ம வந்து அந்தந்த பகுதியிலே ஆட்களை வச்சு செய்யும்போது நம்ம தோராயமாக நம்ம மாநிலத்தில் மட்டும் செஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு 5000 நபருக்கு இதில் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இதில் இருக்குது. அதே போல் இந்த உரத்தை பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு எந்த வித ஒரு அசௌகரியமும் வராது. ஸோ அவங்க எளிதாக இப்போது பூச்சி மருந்தெல்லாம் பயன்படுத்தினா மாஸ்க்கு போட்டு ஆகணும். ஸோ கண்ணுக்கு வந்து சேஃபாக பார்த்தாகணும். அவங்க போயிட்டு மருந்து தொளிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க மேலே இருக்க வாடை போகிறதுக்கே 2 நாள் ஆகும். ஸோ அவ்வளோ மோசமாக இருக்கும். ஆனால் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு வயலுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ அங்கே வயதான அம்மா சொன்னாங்க, 4 காணிக்கு அந்த பக்கம் மருந்து அடித்தாலே இங்கே வரும் வாடை, இந்த மருந்து பக்கத்துலேயே அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஒன்றுமே வரல, இதை போய் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டாங்க. ஸோ எனக்கு அதுதான் அது வந்து அந்தளவுக்கு இதை வந்து எளிமையாகவும் பூச்சி வெரைட்டியாகவும் தான் இருக்குது. மனிதர்கள் வந்து எளிமையாக கையாளக்கூடிய அளவில் இருக்குது. இப்போ வந்து மகசூல் குறைய வாய்ப்பு இருக்கா உங்கள் இயற்கை உரத்தில்? இல்லை, நான் எங்களோட தொடர் ஆராய்ச்சியில் இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 27 மூட்டை கொண்டு வர அளவுக்கு ஆராய்ச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ சமீபத்தில் ஒரு ஏக்கர் 30 சென்ட்டில் வந்து 41 மூட்டை விளைச்சல் எடுத்திருக்கோம். ஸோ அதோட மார்க்கெட்டிங்கும் அன்றைய கமிட்டி ரேட்டில் ஃபஸ்ட்டு ரேட்டு இதுதான் இருந்தது. அன்றைய ரேட்டு வந்து 1700 ரூபா இருந்தது மற்றவங்களது. இவரோட ரேட் வந்து 2365 ரூபா வந்தது. ஸோ இதை பார்க்கும்போது மிகப்பெரிய லெவலில் நல்ல மார்க்கெட்டிங் ரேட்டு நல்லா கிடைக்கும். இதில் உற்பத்தியும் நீங்கள் ரசாயன உரத்தை பயன்படுத்துறதுக்கு இணையான உற்பத்தியை நம்ம இதில் கொண்டு வர முடியும். இதில் என்ன ஒரு விஷயம்னா, என்கிட்ட பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து திடீர்னு விலகினார். ஏன்னு கேட்டேன், நம்ம பயிர்க்கடன் வாங்குகிறோம் அப்படின்னா உடனே உரத்துக்கும் ஒரு டிடியை போட்டு கொடுத்துட்றாங்க, செக்கு கொடுத்துட்றாங்க. நான் வந்து அந்த செக்கை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தேன்னாக்கா அவன் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு மீதி அதில் ஒரு பர்சன்டேஜை பிடிக்கிறான். ஜிஎஸ்டி பிடிக்கிறது இல்லாமல் ஒரு பர்சன்டேஜை பிடிச்சிட்டு மீதி கொடுக்குறான். அதனால் அதை விட ஒழிஞ்சு போகுது, நான் அந்த ரசாயன முறை வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியை வந்து அரசு வந்து தவிர்க்கிறதுக்கான வழியை செய்யணும். ஏன்னா விவசாயி வந்து அதை வாங்கி அவன் விவசாயம் பண்ணுறதுக்கு தான் கடனே வாங்குகிறான். ஆனால் நீ இந்த மருந்தையும் கூட அந்த கடன்லேயே இந்த மருந்தை வாங்கி ஆகணும் அப்படின்னு வந்து திணிக்கிற முறை வந்து சரியானதில்லை. ஏன்னா அப்போது அவர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிடுது. அதுதான் பெரிய சிக்கலாக இருக்கிறது விவசாயிங்கிட்ட. எல்லா விவசாயம் எந்த பயிரை வச்சு நீங்கள் கடன் வாங்கினாலும் அது கண்டிப்பாக வந்து உரம் வந்து நீங்கள் அவங்க கொடுக்குற செக்கை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் உரத்துக்குன்னு. அதனால் நம்ம மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து விவசாயிங்க சந்திக்கிறாங்க இதில். அதனால் நம்மளுடைய மருந்தை வாங்குறவங்க வந்து கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இருந்தாலும் அதை சமாளிக்கிறவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் என்னுடைய நோக்கமே வந்து விவசாயிங்க வந்து கடன் இல்லாத விவசாயம் செய்யணுன்றது தான் என்னுடைய நோக்கம்.
ஆரம்பத்திலேருந்து. ஸோ அதனால் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாகவே நான் சர்வீஸாக தான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன், எவ்வளோ முடியுதோ அவ்வளோன்னு. ஏன்னா அரசாங்கம் உங்களை அங்கீகரிச்சிருக்கா? அரசு இதில் வந்து எந்தவித அங்கீகாரன்றது இல்லை, நம்ம மறுசுழற்சி செய்ததால் ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த உரத்துக்கான ஒரு அங்கீகாரமாக இன்னும் கொடுக்கல. நான் சமீபத்தில் கூட சென்னை வந்து நான் தலைமை இதில் வந்து பேசினேன். ஸோ அவங்க வந்து நீங்கள் டெல்லியில் தான் இதுக்கான அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அரசு சைட்லேருந்து இதுக்கான அனுமதி கிடைக்கல. ஏன்னா இது வந்து இந்திய உரச்சட்டத்தில் இது போல் ஒரு உரம் கிடையாது. அதனால் இதுக்கான அங்கீகாரம் வந்து நாங்கள் தர முடியாது, நீங்கள் நாடாளுமன்றத்தில் சப்மிட் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான ப்ராசஸ் வந்து இப்போது தொடங்கி இருக்கேன். நான் கிட்டத்தட்ட இன்னொரு 2 ஆண்டில் அதுக்கான அங்கீகாரம் வாங்கிடுவேன். இருந்தாலும் இதுக்கு இடையில் வந்து நம்ம இதை மார்க்கெட்டிங் செய்கிறதுக்கு அவங்க தடை விதிக்கலை. ஸோ அதாவது விவசாயிகள் வந்து இதில் குறை இருக்குது அப்படின்னு வந்து புகார் அளித்தால் மட்டுமே இதை வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய இயல்பான இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தடை எதுவும் அவங்க அறிவிக்கலை. விவசாயிகள் குறை வந்தால் மட்டும்தான் நாங்கள் உங்கள் பக்கம் திரும்பி பார்ப்போம், இல்லைன்னா நீங்கள் இயல்பாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா முழுக்கவே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கும் நீங்கள் செய்யுங்க தவறு இல்லாமல் செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால் அந்த வாய்ப்பு மறுக்கப்படலை. ஸோ மத்திய அரசுக்கான அனுமதிக்காக நான் இப்போ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக வாங்கிடுவேன். வேளாண்மை கருத்தரங்கில் 6 விவசாய நிபுணர்கள் வந்து கலந்து கொண்டு அவர்களுடைய கருத்துக்களை ஆழமாக ஆணித்தரமாக எடுத்துரைத்தமைக்காக ஜெம் டிவி சார்பாக அவர்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேளாண்மை என்பது தமிழகத்தின் இந்தியாவின் முதுகெலும்பு என்றாலும் வேளாண்மைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் போதுமான அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்காத நிலையில் வேளாண்மையின் முக்கியத்துவம் குறித்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவ்வப்போது அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் ஜெம் டிவி இருக்கும் என்பதோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விஜய்.